இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இன்னைக்கு உங்க எல்லார் கூடயுமே ஈவினிங் இஸ் கிரவுன் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் மூலமா உங்க எல்லாருமே மீட் பண்றதுல எனக்கு ரொம்ப ஹாப்பி. என்னுடைய ஜேர்னிய உங்க எல்லாருக்குமே நான் ஷேர் பண்றது ஆஃப்டர் வெஸ்டேஜ் எப்படி இருந்துச்சு, பிஃபோர் வெஸ்டேஜ் எப்படி இருந்தது அப்படின்றத ஷேர் பண்றதுல ரொம்ப ஹாப்பியா நான் ஃபீல் பண்றேன். கண்டிப்பா இந்த மாதிரி ப்ரோக்ராம் நிறைய நான் பார்த்திருக்கேன். ஈவினிங் வித் கிரவுன் எங்க டீம்ல நிறைய பேர் பண்ணிருக்கேன், நான் பார்த்திருக்கேன். பட் ஆனா என்னுடைய லைஃப் ஜேர்னி நான் எப்படி இங்க சக்சஸ் பண்ணேன் அப்படின்றத இன்னைக்கு உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஸோ கண்டிப்பா என்னுடைய லைஃப் ஸ்டோரி எப்படி வந்தனோ அது வந்து கண்டிப்பா நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். உங்க எல்லாருக்குமே இன்ஸ்பயர் ஆகும் அப்படின்ற நம்பிக்கையோட என்னோட லைஃப் ஜேர்னி நான் ஸ்டார்ட் பண்றேன். என் பேர் ஜெயபிரியா, கிரவுன் டைரக்டர் அப்படின்ற கொஸ்டின் இருக்கு நம்ம கிரவுன் ப்ரோ டீம்ல. ஒரு 14 மந்த்ஸ் நான் முழுசா கம்ப்ளீட் பண்ணிருக்கேன். ஓகேவா? அந்த கிரவுன் டைரக்டர் அப்படின்ற பொசிஷன் நான் எடுத்து சொல்றப்ப எனக்கு அவ்வளவு ஹாப்பியா இருக்கு. ஏன்னா நமக்கு ஒரு கோல் இருக்கும். கண்டிப்பா நம்ம ஒரு விஷயத்தை தொடங்குறோம் அப்படின்னா அங்க நமக்குன்னு ஒரு கோல் இருக்கும். அந்த கோல் அப்படின்றது 1 இயர் 1 லேக் கிரவுன் டைரக்டர் அப்படின்றத நான் காதுல கேட்டு கேட்டு அதை நான் சொல்லி சொல்லி நான் வந்துட்டு நான் கண்டிப்பா நம்ம அதை ரீச் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் தாட் நான் கோல் ஃபிக்ஸ் பண்ணி நான் ஒர்க் பண்ணதால கரெக்டா 1 இயர்ல என்னால அந்த கிரவுன் டைரக்டர் அப்படின்ற பொசிஷனை ரீச் பண்ண முடிஞ்சது. என்னோட சைல்ட்ஹுட் போட்டோ பர்த் டேட் பாத்தீங்க அப்படின்னா 8/10/1996. நான் கடலூர் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்ற ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல குறிஞ்சிப்பாடி வட்டத்துல புலியூர் டிஸ்ட்ரிக்ட் புலியூர் வில்லேஜ் அப்படின்ற ஒரு சின்ன கிராமத்துல இருந்து தான் நான் இந்த பிளாட்ஃபார்ம் இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அந்த வாய்ப்பை எடுத்துதான் நான் இன்னைக்கு இந்த அளவுக்கு இங்க என்னால இங்க ஏர்ன் பண்ண முடியுது. எங்க ஃபேமிலி பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப நார்மலான ஃபேமிலி தான். ஓகேவா? ஸோ அக்கா, அப்பா, அம்மா, மாமா, அது ரீசெண்டா அக்காக்கு மேரேஜ் ஆச்சு. அதோட ஃபேமிலி பிக் ஒரு ஃபேமிலி பிக் எடுக்கிறதோ இல்ல குழந்தைங்கள ஒரு போட்டோ எடுத்து நம்ம அதை அழகு பார்த்துக்கிறதோ அப்படின்ற ஒரு ஃபேமிலி கிடையவே கிடையாது. நார்மலா ஒரு லோயஸ்ட் மிடில் கிளாஸ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் ரெகுலர் லைஃப் மூவ் ஆகிட்டே இருக்கும். தவிர்த்து ஒரு என்ஜாய் பண்றதுக்கோ ஒரு சின்ன விஷயம் நார்மலா இப்ப சொல்ல போனா போட்டோ எடுக்கிற விஷயம் கூட ஒரு ஃபேமிலி போட்டோவோ இல்ல சின்ன குழந்தை ஒரு போட்டோ எடுத்து வைக்கிறதோ அப்படின்ற ஒரு அந்த அந்த நார்மல் லைஃப் கூட அப்படி இல்லாத ஒரு ஏன்னா நாங்க மட்டும் கிடையாது, இங்க இருக்கிற எல்லாருமே அப்படிதான் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு வில்லேஜ்ல இருந்து தான் இன்னைக்கு நான் இந்த அளவுக்கு இங்க ஏர்ன் பண்ணிருக்கேன். அதுதான் பிரதர் ஷேர் பண்ண மாதிரியும் கிடைச்ச வாய்ப்பை கரெக்டா யூஸ் பண்ணிருக்கோம்னா கண்டிப்பா சக்சஸ்ன்றது எல்லாருக்குமே வந்து ரீச் ஆகும். என்னோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் பாத்தீங்க அப்படின்னா அப்பா பேர் திகாமணி ஃபார்மர் தான், அம்மா பேர் விஜயகுமாரி அவங்க ஹவுஸ் ஒய்ஃப் தான். சிஸ்டர் சோபனா அப்படின்னா அவங்க எம்ஃபில் கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. அவங்களுமே நம்ம வெஸ்டேஜ்ல கோல்ட் டைரக்டர் அப்படின்ற பொசிஷனை ரீச் பண்ணி இப்ப சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்காங்க. எங்க ஊர் பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே விவசாயம் தான் பண்ணுவாங்க. யாருமே இங்க ஒருத்தவங்க பிசினஸ் பண்ற மாதிரியோ இல்ல படிச்சுட்டு இங்க இருந்து ஒருத்தவங்க வெளில பெரிய லெவல்ல குரோத் ஆகின மாதிரியோ ரொம்ப கம்மியான பீப்புள் தான் இருப்பாங்க. தவிர்த்து மேக்ஸிமம் படிச்சாலும் ஆல்ரெடி இருக்கிறவங்க அப்பா கூட பிறந்தவங்க 4 பேரு எல்லாருமே விவசாயம் தான். எங்க சுத்தி பார்த்தாலுமே எல்லாருமே விவசாயம் தான். மார்னிங் எழுந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே வந்து ஒரு கிராமம் எப்படி இருக்கும் அப்படிதான் இருக்கும். கலர்ஃபுல்லா ஒரு மாதிரி அமைதியா இருக்கும். ஈவினிங் அப்படி இருக்கும். ஏன்னா எல்லாமே வந்து விவசாயம்ன்றதால ஸோ அப்படிதான் வந்துட்டு இந்த ஊரே அப்படிதான் இருக்கும். அதை தாண்டி வெளில போய் ஸ்டடிஸ் படிக்கணும் அப்படின்னா கூட ரொம்ப லாங்ல போயிட்டு தான் படிச்சுட்டு வர்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுதான் அதான் ஸ்கூல் லைஃப் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டு 5th வரைக்குமே நம்ம ஊர்லயும் பிரைமரி ஸ்கூல் இருக்கும் இல்லையா? அதுதான் அங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற பிரைமரி ஸ்கூல் தான் என்னோட ஸ்டடிஸ் அப்படின்றத நான் முடிச்சேன். ஸோ 5th படிக்கிற வரைக்குமே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் அப்படின்ற பொசிஷன் எல்லாருக்குமே இந்த ஃபீல் ஆயிருக்கும். கண்டிப்பா ஃபர்ஸ்ட் டு 5th ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் வச்சிருக்கும். பட் அதுக்கு அடுத்து 6th தாண்டுற பட்சத்துல மிடில் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் மாதிரி மிடில் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் மாதிரி நம்ம ஓரளா படிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் என்னோட ஹையர் ஸ்டடிஸ்மே வந்து 6th to 12th வரைக்கும் குறிஞ்சிப்பாடியில இருக்கிற ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல தான் நான் கம்ப்ளீட் பண்ணேன். ஸோ அதுலயுமே வந்துட்டு கோயடுன்றது 11th 12th தான் ஓகேங்களா? ஸோ மற்றபடி எல்லாமே வந்துட்டு குரூப் 4 ஓகேங்களா? ஸோ தென் நான் ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ காலேஜ் ஸ்டார்ட் பண்ணவே நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் எடுத்திருந்தேன். 12th ஓகே கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு அப்படின்னு டிஸ்கஸ் பண்றப்போ பிசிஏ ஒரு நல்ல ஆப்ஷனா எனக்கு இருந்துச்சு. ஸோ நான் பிசிஏ சூஸ் பண்ணி கிருஷ்ணசாமி காலேஜ்ல நான் வந்துட்டு என்னுடைய யூஜியும் நான் கம்ப்ளீட் பண்ணேன். யூஜி கம்ப்ளீட் பண்ண பிறகு கண்டிப்பா வந்துட்டு கிராஜுவேஷன் அந்த பிக்சர் இது எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும். கண்டிப்பா பிசிஏ கம்ப்ளீட் பண்ணா நம்ம எம்சிஏ தான் பண்ணணும் அப்படின்றது படிக்கிறப்ப நம்ம எல்லாருக்குமே அங்க பேசுவோம். எல்லாருக்கும் ஒரு கனவு அப்படின்றது இருக்கும். கண்டிப்பா எம்சிஏ பண்ணணும், ஸோ ஐடி ஃபீல்டுல பண்ணணும் சொல்லிட்டு கண்டிப்பா ஒரு கனவு அப்படின்றது அங்க அங்க படிக்கிற எல்லாருமே நம்ம அப்படிதான் பேசிப்போம். ஸோ அப்படின்னா எனக்கு ஒரு ஆசை இருந்து என் கூட படிச்ச ஃப்ரெண்ட்ஸுமே கூட எல்லாமே எம்சிஏ தான் பண்ண அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆனாங்க. பட் என்னோட ஃபேமிலியில பினான்சியல் ப்ராப்ளம் அப்படின்றதால ஏன்னா கவர்மெண்ட் காலேஜ்ல நான் வந்துட்டு அப்ளிகேஷன் போட்டிருந்தேன். எனக்கு வந்துட்டு கவுன்சிலிங்ல ஃப்ரீயா சீட்டு கிடைக்கும். சரி ஓகே அது படிக்காம இருக்கிறதுக்கு கண்டிப்பா வந்துட்டு எம்எஸ்சி வந்துட்டு ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்குன்னு சொல்லிட்டு நான் எம்எஸ்சி ஆப்ஷனை சூஸ் பண்ணி கடலூர் இருக்கிற பெரியார் அரசு கலை கல்லூரியில என்னுடைய பிஜி கிராஜுவேஷன் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணேன். ஸோ பிஜில எடுத்த ஃப்ரெண்ட்ஸோட போட்டோ ஸோ எங்கேயுமே எனக்கு வந்துட்டு மேக்ஸிமம் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு வெஸ்டேஜ் ஜாயின் பண்ணிருக்காங்க. என் கூட அழகா சேர்ந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர் 8% இருக்காங்க, நிறைய பேர் 10% கூட ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நான் காலேஜ் போறேன் அப்படின்னா கண்டிப்பா காலேஜ்ன்றது ஷிஃப்ட் மாதிரி தான். கவர்மெண்ட் காலேஜ்ல 2 ஷிஃப்ட் இருக்கும். நான் மார்னிங் ஷிஃப்ட் ஓகேங்களா? ஸோ மார்னிங் ஷிஃப்ட் அப்படின்னா 9 to 1:30 வரைக்கும் வந்துட்டு காலேஜ்ன்றது இருக்கும். ஆஃப்டர்நூன் டைம்ல அங்க காலேஜ் எனக்கு க்ளோஸ் ஆகும் அப்படின்றதால
எங்க ஊருக்கு பஸ் ரொம்ப கம்மி தான். ஓகே, பஸ் வந்துட்டு குறிப்பிட்ட டைமுக்கு மட்டும் தான் இந்த டைமுக்கு தான் பஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்ட டைமுக்கு தான் பஸ்ன்றது இருக்கும். ஸோ 1:30க்கு அவங்க காலேஜ் நான் முடியுதுன்னா கண்டிப்பா வீட்டுக்கு வரதுக்கு கரெக்டா 4:35 ஆகிடும். ஸோ அதனால என்ன முடிவு எடுத்தோம்னா, ஓகே அங்க ரிலேட்டிவ் வீடு இருக்கு அப்படின்னு அந்த மாதிரி சொல்லிட்டு ரிலேட்டிவ் வீட்டுல ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முடிவு எடுத்து ரிலேட்டிவ் வீட்டுல நான் ஸ்டே பண்ண ஆரம்பிச்சேன். என்னதான் ரிலேட்டிவ் வீடா இருந்தாலுமே நம்ம வீட்டுல இருக்கிற மாதிரி ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ன்றது அங்க இருக்கவே இருக்காது. ஸோ காலேஜ் வந்துட்டு 1:30 கம்ப்ளீட் ஆகுது. அப்படி ஏதாவது ஒரு கிளாஸ் ஜாயின் பண்ணலாம் நம்ம. கண்டிப்பா கிளாஸ் ஏதாவது ஜாயின் பண்ணோம்னா நமக்கு நாலேஜும் கெயின் ஆயிக்கும். நமக்கு டைமுமே வந்துட்டு வீட்டுல இருக்கிற மாதிரி இருக்காது. ஏதோ ஓடிட்டே இருக்கிற மாதிரி இருக்குமே சொல்லிட்டு நான் மார்னிங்ல ஓகே 1 hour வந்துட்டு டைப்ரைட்டிங் கிளாஸ் ஜாயின் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி காலையில டைப்ரைட்டிங் கிளாஸ் போயிட்டு 1:30 வரைக்கும் காலேஜ் போயிட்டு ஈவினிங் வீட்டுக்கு வர மாதிரி இருக்கும். அப்ப யோசிச்சு பார்த்தா ஈவினிங் நமக்கு சும்மா தானே இருக்கும். ஏதாவது பண்ணலாமே அப்படின்னு யோசிக்கிற பட்சத்தா எனக்கு வாண்டடா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்றது வந்துச்சு. அதாவது கடலூர்ல தான் நான் வந்து ஸ்டே பண்ணிட்டு இருந்தேன் என்னோட ரிலேட்டிவ் வீட்டுல. ஸோ அங்க வந்துட்டு என்னோட பெரியப்பா மூலமா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு. அதாவது மெடிக்கல் கிளினிக் அப்படின்னா அவங்க டாக்டர் இருப்பாங்க, அவங்க மெடிக்கலும் வச்சிருப்பாங்க அந்த மாதிரி. ஸோ அதுல வந்துட்டு ஈவினிங் இந்த ஓபி சீட்டு போட்டுட்டு அங்க மெயின்டைன் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு வந்துச்சு. ஓகே விட வேணாம், ஏன்னா நம்ம வீட்லயுமே வந்துட்டு பஸ்க்கு காசு கொடுக்கவோ எல்லாமே வந்துட்டு கஷ்டமா தான் இருக்காங்க. கஷ்டம் தான் இருக்காங்க. நம்ம இதை எடுத்துட்டோம்னா நம்மளுடைய செலவை நம்ம யார்ட்டையுமே கேட்காம நம்ம கட்ட நம்மள பாத்துக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்து ஓகே நான் அதை பண்றேன்னு சொல்லிட்டு, அதாவது காலையில டைப்ரைட்டிங் போயிட்டு காலேஜ் போயிட்டு ஈவினிங் ஓகேவா ஈவினிங் 4 o'clock வந்துட்டு அங்க மெடிக்கல் போய் நான் தான் ஓபன் பண்ணணும். ஓபன் பண்ணிட்டு ஈவினிங் 10:30 10 ஆயிடும். ஸோ அந்த 4 to 6ன்றது எனக்கு உட்கார மாதிரி டைம் கிடைக்கும். பட் 6 o'clock டாக்டர்லாம் வந்துட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஃபுல்லா வந்துட்டு நிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு 1.5 வருஷம் காலேஜ் வந்துட்டு 2 வருஷம். ஸோ ஒரு 1.5 வருஷம்ன்றது நான் அங்கதான் வந்துட்டு கரெக்டா இதுதான் எனக்கு அப்படியே மல்டிபிள் டாஸ்க் மாதிரி ஓடிட்டே இருக்கும். காலைல டைப்ரைட்டிங், காலேஜ், ஸோ அந்த மாதிரி கிளினிக் போறது. ஸோ கிளினிக் என்ன ஆயிடுச்சுன்னா ரொம்ப நாள் நின்று ரொம்ப நான் இப்ப வீக்கா இருப்பேன். எனக்கு பேக் பெயின் எல்லாம் வர ஆரம்பிச்சதுனால முடியல. நார்மலா சொல்லுவோம் இல்லையா, நம்ம ஒர்க் பண்ற இடத்துல நமக்கு சீனியர் இருப்பாங்க. ஸோ கண்டிப்பா வந்துட்டு அவங்களை விட புதுசா வர பீப்புள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் ஒர்க் பண்ணி ஆகணும். ஸோ அந்த மாதிரி எனக்கு முன்னாடி இருக்கிற சீனியர் ரொம்ப நாளாவே அங்க இருக்கிறவங்க. ஸோ அதனால மேக்ஸிமம் வந்துட்டு நிக்கிற மாதிரியோ இல்ல ஒர்க் பண்ற மாதிரியோ எனக்கு தான் அந்த ஒர்க்ன்றது இருக்கும். என்னால அதை அவாய்டும் பண்ண முடியாத சுச்சுவேஷன்ல தான் நான் அப்போதைக்கு இருந்தேன். ஸோ அப்படின்ற சுச்சுவேஷன்ல ஓகே இதுக்கப்புறம் நம்மளால முடியவே முடியாது, ஏதாவது ரீசன் சொல்லிட்டு வெளில போகணும். நான் நிறைய டைம் கேட்டப்ப கூட இல்ல ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, இன்கம் நான் வந்துட்டு இயர்ஸ் உங்களுக்கு இது பண்ணி கொடுக்குறேன். ஸோ அப்ப என்னோட இன்கம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா 2,500 ரூபாயில ஸ்டார்ட் ஆகி 3,000 ரூபாய ஒரு 2 months ரீச் பண்ணிட்டு அந்த 3,000 ரூபாய் அப்படின்றது நாங்க ஒர்க் பண்ற 1.5 வருஷமும் எனக்கு ஆச்சு. ஸோ லாஸ்ட் நான் வர்ற வரைக்குமே எனக்கு அந்த 3,000 ரூபாய் அப்படின்றதான் இன்கமாவே இருந்துச்சு. ஸோ அதுதான் அப்ப என்ன பண்ண வெளில வரணும் அப்படின்றத நான் ஸ்டார்ட் பண்ண பிறகு ஓகே அப்ப ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆச்சு காலேஜ்ல. ஓகேப்பா இதுக்கப்புறம் நம்ம வந்து இது ஒரு மெயின் ரீசனா நம்ம சொல்லலாம். என்ன ரீசன் சொல்லலாமே நம்மள கன்வின்ஸ் பண்ணதான் அவங்க பாக்குறாங்க தவிர்த்து போங்கன்னு சொல்ற மாதிரி அவங்க வரல. ரிலேட்டிவ் வீட்ல இருந்து வெளில போகணும். ஸோ நமக்கு ப்ராஜெக்டும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஒர்க்ல இருந்து வெளில வரணும், நம்மளால முடியலன்ற சுச்சுவேஷன் வந்தப்போ ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆகுன்னு சொல்லிட்டு அவங்க ரீசன் சொல்லிட்டு நான் மறுபடியும் எங்க வீட்டுக்கே நான் வர ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எங்க வீட்டுக்கு வந்ததுமே ப்ராஜெக்ட் ஓரளவு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நான் ஜாப் தேட ஆரம்பிச்சேன். படிச்சு முடிச்சிட்டோம். ஸோ ஏன் வீட்டுல இருக்கணும், கண்டிப்பா நம்மளோட இன்கம்ன்றது நம்ம ஃபேமிலிக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதுன்றது எனக்கு தெரிய வருது. ஸோ அப்போ நம்ம கண்டிப்பா இதுல இன்கம் ஏர்ன் பண்ற அளவுக்கு ஒரு ஜாப் தேடியே ஆகணும் அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன் நான் ஜாப் தேட ஆரம்பிச்சேன். என்னோட சுச்சுவேஷன் எனக்கு மைக்ரேன் ப்ராப்ளம் இருக்கு. ஸோ அதனால என்ன எங்கேயுமே வெளில அனுப்பவே மாட்டாங்க, எங்கேயுமே அனுப்பவே மாட்டாங்க. ஸோ கடலூர் வடலூர் அதை நான் மெதில நான் இருப்பேன். இந்த 2 ஏரியாவை தானே எனக்கு போனதே கிடையாது. ரீசெண்டா தான் அங்கங்க போக நான் பழகிட்டு இருக்கேன். அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நானும் கடலூர்லயே தான் வேலை தேடணும். எதுவும் வந்தாலுமே கடலூருக்குள்ளே பாத்துக்கோன்ற மாதிரி வீட்டுக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க. ரோஷன் சொல்லிட்டு தேடுற பட்சத்தில் நிறைய இன்டர்வியூ போயிருக்கேன். நிறைய இடத்துல இன்டர்வியூ அட்டன் பண்ணி கால் பண்றேன்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க சொல்ற மெயின் ரீசன் என்னன்னா உங்களுடைய நேட்டிவ் வந்துட்டு ரொம்ப லாங்ல இருக்கு. ஈவினிங் 6:30 7 o'clock உங்களை விடுற பட்சத்துல நீங்க சீக்கிரம் போகணும்ன்றத கேட்பீங்க, அது எங்களுக்கு ப்ரெஷரா இருக்கும். அந்த மாதிரி ரீசன் நிறைய பேர் எனக்கு ஓப்பனாவே சொன்னாங்க. நீங்க பக்கத்துல இருக்கீங்களா இல்ல லோக்கல்ல இருக்கீங்களா அந்த மாதிரி தான் உங்களுக்கு ஜாப் கொடுக்கணுன்ற மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க. அந்த ரீசனுக்காக நல்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றத நாங்க மிஸ் பண்ணிருக்கேன். அகைன் ஃபைனலா ஜாப் போயே ஆகணும், வீட்டுல இருந்து சரி வராதுன்ற சுச்சுவேஷன் வர்றப்போ எனக்கு ஒரு லோக்கல் சேனல் ஏவிஎஸ் வந்து ரைட் டிவின்னு சொல்லிட்டு ஒரு லோக்கல் சேனல்ல எனக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. நான் யூஸ் பண்ணிட்டேன். ஓகே ஏதோ ஒரு சேலரி நம்ம போலான்னு சொல்லிட்டு அந்த சேலரி இவ்வளவுதான்றதை திருச்சி எனக்கு சொல்லவே இல்லை. உங்களுக்கு வந்துட்டு கரெக்டான சேலரின்றது கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் இன்டர்வியூ அட்டன் பண்ணணும் மேனேஜருமே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு 1 month போய் அங்க ஒர்க் ஸ்டார்ட் பண்றப்பதான் எனக்கு தெரியும் எனக்கு 5,000 ரூபாய் தான் சேலரி அப்படின்றது. அதை தாண்டி கொஞ்ச நாள் போக போக அந்த 500 ரூபாய் அப்படின்றதுமே எனக்கு இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஹையஸ்ட் சேலரி எனக்கு 5,500 ரூபாய் தான். அங்கேயுமே டைம் பாத்தீங்க அப்படின்னா 10 to 6:30 ஃபுல் டே அங்க ஒர்க்ன்றது இருக்கு. ஸோ உங்க சைட்ல இருக்கு பாத்தீங்க ரைட் சைட்ல அந்த மாதிரி தான் ஒர்க்ன்றது இருக்கும். என்னன்னா ஒரு ட்ராக், அதாவது லோக்கல் சேனல் அப்படின்றதால ட்ராக் போடுற மாதிரி அது ஒர்க் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கும். இந்த டைமுக்கு என்ன வீடியோ வரணும், என்ன ஆட் வரணும்,
என்ன ஸ்க்ரோலிங்ல மேல வந்துட்டு ரன் ஆகணும், என்ன கீழே பாட்டம் ஓடணும், எந்த டைமுக்கு என்ன வரணும் அப்படின்ற ப்ராப்பரா எல்லாமே அந்த ஷெட்யூல் அப்படின்றத நம்ம போட்டுட்டே இருக்கணும். ஏன்னா நாளைக்கு சண்டே லீவு அப்படின்னா கூட நாளைக்கான ஷெட்யூல இன்னைக்கு நான் டைம் எடுத்து கம்ப்ளீட் பண்ணி போட்டு வச்சிருக்கேன். நான் லீவ் அந்த லீவு அப்படின்றதுமே ஓகே லீவு அந்த ஒர்க் அங்க ஹோல்ல இருக்குமோ இல்ல யாரோ பண்ணுவாங்களோ அப்படி கிடையவே கிடையாது. ஏன்னா அது சேனல்ன்றது ரன் ஆகிட்டே இருக்கணும். அவங்க ஷிஃப்ட் எல்லாம் கிடையாது. ஒர்க் பண்றவங்க மட்டும் தான் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும் சுச்சுவேஷன். நாளைக்கு நான் லீவ் எடுத்தாலும் நாளைக்கு சண்டேவா இருந்தாலும் அந்த ஒர்க்கை சேர்த்து இன்னைக்கு நான் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் நான் லீவுன்றதே அங்க அந்த லீவை நான் எடுத்துக்கவே முடியும். இல்லையா நாளைக்கு நான் வந்து பண்ணிட்டேன் ஓகே நாளைக்கு சண்டே இருந்தாலும் வந்து நீங்க உங்க ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டு போயிடுங்க. அது உங்க ஒர்க் அந்த 30 நாளுமே வேலைன்றது இருக்கும். அது நம்ம எப்படி முன்னாடி பண்ணாலும் அதாவது அந்த ஒர்க்ன்றது நம்ம பண்ணிடணும் அவ்வளவுதான். ஸோ அந்த லீவுன்றது அங்க யோசிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு தான் அந்த ஜாப் இருக்கும். ஆனா சேலரி பாத்தீங்கன்னா 5700 ரூபாய் தான் ஆக்டிவ் இன்கம்ல. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் இதேதான் சேம் எனக்கு ஒர்க் அதாவது அந்த ஒர்க் கிடைச்சது 6:30 6:30 விடுவாங்க. எங்க ஊருக்கு பஸ் இல்லைன்ற காரணத்தால அதே முடிவு எடுத்தேன். ஓகே இன்கம்ன்றது நமக்கு வேணும். வேற என்ன வழி அப்படின்னா ஓகே மகன் வந்துட்டு ரிலேட்டிவ் வீட்டுல வந்து சேவ் பண்ணா. ஆக்சுவலா இது ரெண்டுமே வேற ரிலேட்டிவ் வீடு. அம்மா கூட பிறந்தவங்க 3 தங்கச்சிங்க அப்படின்றதால சோ அங்கேயே 3 பேர் இருக்காங்க. வேற வீட்டுல சேவ் பண்ண ஆரம்பிச்சு. சரி ஓகே சேவ் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்ச நாளைக்கு நம்ம இங்கிருந்து ஏதாவது மூவ் பண்ணிட்டு அதுக்கு ஒரு பெட்டர் ஜாப் கிடைச்சதுக்கு நம்ம வில்லேஜுக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி நான் ஒரு முடிவு பண்ணேன். அப்போ ரிலேட்டிவ்ல தங்க ஆரம்பிச்சேன். அதே நான் என்ன ஸ்டார்ட் பண்ணேன்னா அதே தான் ரிலேட்டிவ்ன்றது எவ்வளவு சூப்பரா பார்த்துட்டாலுமே நமக்கும் ஒரு கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்றது அங்க கண்டிப்பா நம்மளால சொல்லவே முடியாது. எவ்வளவு நல்லா பார்த்துட்டாலுமே அந்த மாதிரி என்ன பண்ண வீட்டுல இருக்கிற டைம் கம்மி பண்ணணும். தென் எனக்கு நிறைய கத்துக்கணும். ஏன்னா நான் அதாவது ஸ்கூல் படிக்கிறப்போ எனக்கு இருந்த மைண்ட் தாட் நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறப்போ என் கூட படிச்ச மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட் எல்லாமே கம்ப்யூட்டர் கிளாஸ் டைப்ரைட்டிங் கிளாஸ் போவாங்க. பட் என்னால போக முடியாது. ஏன்னா எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கும். ஏன்னா டைம் காலையில 7:00 நான் பஸ் ஏறேன்னா ஈவினிங் அதே 7:00 தான் எனக்கு பஸ். ஸோ எனக்கு அப்படியே ஃபுல்லா டிராவல் இருந்துட்டு மாதிரி இருக்கும். இல்ல பஸ்ஸுக்காக வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் நான் மட்டும் கிடையாது. எங்க ஊர்ல இருந்து படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டுமே அந்த மார்னிங் 7:00 அப்படின்றது தான் பஸ். அது விட்டு 9:00 அந்த மாதிரி ரொம்ப லாங்ல இருக்கு. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல வேற எந்த கிளாஸுமே போய் என்னால அட்டன் பண்ணவே கிளாஸ் அட்டன் பண்ணியோ ஒன்று புதுசா கத்துக்குமோ அப்படின்ற சுச்சுவேஷன் கிடையாது. ஸோ இப்போ நான் டவுன்ல இருக்கேன் அப்படின்ற மைண்ட் தாட் எடுத்துட்டு எந்தெந்த டைம் தான் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியுமோ அந்தந்த டைம்ல நான் யூஸ் பண்ணிக்க ஆரம்பிச்சேன். ஸோ அதனால டிஎன்பிசி கிளாஸ் போகலாம். காலையில நான் அதாவது 10:00 தான் நம்ம ஆஃபீஸ் போறோம். அப்போ காலையில நம்ம டிஎன்பிசி கிளாஸ் போகலாம். அப்போ ஏதோ சைட் பை சைட் லேர்ன் பண்ணா ஏதோ ஒரு சுச்சுவேஷன் நமக்கு ஒரு பெட்டரா ஒரு ஜாப்ன்றது கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அதை லேர்ன் பண்ண ஆரம்பிச்சேன். ஈவினிங் நான் டைப்ரைட்டிங் கிளாஸ் அதாவது இதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு யூஜி படிக்கிறப்போ ஆல்ரெடி தமிழ் இங்கிலீஷ் லோயர் முடிச்சு வச்சதால ஓகே நம்ம ஹையரும் இப்போ கம்ப்ளீட் பண்ணி வச்சிடலாம். ஏன்னா அதே விஷயம் தான் டவுன்ல இருக்கும். எப்ப வேணாலும் நம்ம வீட்டுக்கு போயிடலாம். ஆட்டோ வசதியில இருந்து எல்லாமே அங்க இருக்குன்றதால ஈவினிங் 6:30 நான் ஜாபை முடிச்சுட்டு அதாவது 7 to 8 8 to 9 அந்த மாதிரி நான் ரெண்டுமே ஹையர் ஒரே டைம்ல கூட நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு நான் வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன்ல ரொட்டீனா இது அப்படி போயிட்டே இருக்கும். ஒர்க் கிளாஸ் ஈவினிங் அதாவது டைப் பண்ணி சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். பட் ஆனா இங்க நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரே விஷயம் ஒரு டைம்ல ஏதாவது ஒண்ணு இல்லைன்னா 2 இதை மட்டும் பண்ணலாம். அதிகமா பண்ணா மணி வேஸ்ட் ஆகும், டைமும் வேஸ்ட் தான் அப்படின்ற மாதிரி நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா இவ்வளவு நான் பண்றதால என்னால வீட்டுல போய் நான் மார்னிங் பண்ண டிஎன்பிசி கிளாஸ் என்ன நடந்துச்சுன்னு என்னால பார்க்க முடியாது. டைப் ரைட்டிங்ல போய் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது, டயர்டா இருக்கும். ஸோ அதனால புரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னா மல்டிபிளா ஒரு விஷயத்த பண்ண முடியும். பட் ஆனா ஸ்டடீஸ் அப்படின்ற சுச்சுவேஷன்ல ஸ்டடீஸ்னா அதுக்குன்னு பர்டிகுலர் டைம் அதாவது நம்ம ரெஸ்ட் எடுக்கிற அளவுக்கு நம்ம உடம்புக்குமே ஒரு ரெஸ்ட்ன்றது தேவை. அப்பதான் படிக்க நம்மளால முடியும் அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுல இருந்து என்ன பண்ண ஆரம்பிச்சேன், லாக்டவுன் வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்கம் எனக்கு ரொம்ப பத்தாம போயிடுச்சு. ஓகே அதுல இருந்து வெளில வரணும் நினைக்கிறப்போ லாக்டவுனும் ஸ்டார்ட் ஆச்சு. அப்புறம் மறுபடியும் எங்க வீட்டுக்கு வர ஆரம்பிச்சு. வீட்டுக்கு வந்துட்டு ரொம்ப நாள் நான் வீட்டுல இருந்த அந்த வீட்டுல இருந்த டைமே வீட்டுல ஃபார்மர் அப்படின்றதால நாங்க ரெகுலராவே வந்துட்டு வயலுக்கு போறோம் அந்த மாதிரி இருந்தோம். 6 மந்த் கிட்ட அப்படியே ரன் ஆயிடுச்சு. ஓகே இப்படியே இருந்தா சரி வராது, வீட்டுல இருந்து ஏதாவது ஜாப் தேடலாம் அப்படின்ற சர்ச் பண்றப்போதான் எனக்கு வந்துட்டு எங்க அக்கா சர்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க பார்த்துட்டு எனக்கு வந்துட்டு ஓகே நீ ட்ரை பண்ணு கண்டிப்பா பெட்டரா இருக்க மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு வந்துட்டு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எனக்கு காமிச்சாங்க. என்னோட டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னா கண்டிப்பா வெஸ்டேஜ் தான். ஓகேவா? அக்டோபர் மந்த் 21 எனக்கு இந்த பிளாட்ஃபார்ம் அப்படின்றது எங்க அக்கா மூலமா எனக்கு கிடைச்சது. நான் பார்த்த எல்டிபி ட்ரைனிங் லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ரோக்ராம் சொல்லிட்டு நான் அந்த ட்ரைனிங் அட்டன் பண்ணேன். ஓகே இதுல என்னமோ இருக்கு, ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம எங்கேயுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மாதிரி இல்ல. ஓகே ஏதாவது ஒண்ணு இருக்கு, நம்ம யோசிச்சு பார்க்கலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு நான் ஐடியுமே வந்துட்டு மார்னிங் நான் பார்த்தேன், நைட்டு நான் ஐடி கிரியேட் பண்ணிட்டேன். ஆனா கிரியேட் பண்ண பிறகு நான் அக்டோபர் 21 ஐடி கிரியேட் பண்ணேன். பட் கிரியேட் பண்ண பிறகு எனக்கு பல கன்ஃபியூஷன். வில்லேஜ்ல இருக்கும், அதிகமா போன் யூஸ் பண்ற மாதிரி இருக்குமோ, இல்ல வந்துட்டு இது சேக்கா இருக்குமோ, இது இங்க ஜாயின் பண்ணா ஏதாவது நமக்கு வந்துட்டு ப்ராப்ளம் நாளைக்கு வந்துருமோ, இது உண்மையா போய் அதுல உமன் எல்லாம் இருக்காங்களா? நான் வந்து புதுசு சீரியஸ்ல எனக்கு அதிக தாட் இருந்த விஷயமே இங்க உமன் எல்லாம் பண்றாங்களா, இங்க உமன் எல்லாம் இருக்காங்களா, எங்க பார்த்தாலுமே ஜென்ஸ் வாய்ஸாவே கேக்குது மீட்டிங் எல்லாமே அப்படின்ற மாதிரி அப்படின்ற ஒரு டவுட் எனக்கு இருந்துட்டே இருந்துச்சு. ஆனா நான் ரெகுலரா கன்சிஸ்டன்சியா அதாவது நடக்கிற மீட்டிங் ட்ரைனிங்
ட்ரைனிங் அட்டன் பண்ணிட்டே இருந்தேன். என்ன சொல்றாங்க என்னதான் அது இருக்கு, அதாவது மணி இல்ல, ஃப்ரீ தான் எல்லாமே, ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நான் வந்துட்டு ஒரு 10 நாள் கேப் எடுத்துக்கிட்டேன். ஐடி போட்ட பிறகுமே கூட, ஓகேவா. ஸோ ஐடி போட்ட பிறகுமே கூட நான் 10 நாள் கேப் எடுத்துக்கிட்டேன். என்னோட அப்ளைனோட காலை நான் வந்துட்டு எவ்வளவு டைம் நான் அவாய்ட் பண்ணிருக்கேன். செல்வகுமார் அப்படின்ற ஒரு பிரதரா எனக்கு அந்த ஐடி கிரியேட் பண்ணி கொடுத்தாங்க. எவ்வளவு டைம் நான் அவாய்ட் பண்ணிருக்கேன். அந்த நம்பர் பிளாக்ல போடலாமா கூட நான் திங்க் பண்ணிருக்கேன். பட் ஆனா அந்த ஒரு செகண்ட் நான் யோசிச்சு பண்ணாம விட்ட விஷயம் இன்னைக்கு என் லைஃப்ல பெரிய லெவல் சேஞ்சஸ் இன்னைக்கு கொண்டு வந்து விட்டுருக்கு. ஓகேவா. ஒரு விஷயம் நீங்க பண்ண போறீங்க அப்படின்னா அந்த விஷயம் பண்றதுக்கு ஒரு செகண்ட் முன்னாடி இது டபுள் சைடு யோசிச்சு பாருங்க. இது பெட்டரா இருக்குமா, நெகட்டிவா மாறிடுமான்னு சொல்லிட்டு. ஓகேவா. அது ஏதாவது ஒரு நெகட்டிவா மாறுன்ற சுச்சுவேஷன் வர்றப்போ உங்களுக்கு ஒரு தடங்கள் தோணுச்சுன்னா கண்டிப்பா அது பெட்டரா இருக்குன்ற ஒரு முடிவுக்கு வந்து ட்ரை பண்ண ஆரம்பிங்க. ஓகேவா. ஸோ கண்டிப்பா அந்த ஒரு பிளாட்ஃபார்ம்ன்றது உங்க லைஃப் சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்மா கண்டிப்பா இருக்கும். ஸோ இந்த ட்ரைனிங் நான் அட்டன் பண்ண எனக்கே பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நிறைய உமன்ஸ் அதுல பேசுறத நான் கேட்க ஆரம்பிச்சிட்டேன். ஓகே உமனும் பண்றாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் தாட்டுக்கு எனக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இதை எடுத்து நான் சூப்பரா பண்ணணுன்ற முடிவுக்கு வந்து நவம்பர் மந்த் என்னோட ஐடியா ஆக்டிவேட் பண்ண ஆரம்பிச்சேன். நவம்பர் மந்த் என்னோட ஐடியா ஆக்டிவேட் பண்ணி ஆக்டிவேஷன் பண்றது அப்படின்ற விஷயமும் கூட எங்க வீட்டுல ஒரு 1000 ரூபாய் அப்படின்ற விஷயமே கண்டிப்பா வந்துட்டு ஒரு 1000 ரூபாய்னா ஒரு மாசத்துக்கு எவ்வளவு பொருள் வாங்கலாமே, ஒரு மாசத்துக்கு நான் அவ்வளவு பொருள் நான் எங்க வீட்டுக்கு வாங்கி போட்டுருவேன், நீங்க ஒரு 4 பொருள் 5 பொருள் தான் நீங்க கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி எங்க வீட்லயும் இருந்துச்சு. ஈவன் எல்லா வீட்லயுமே ஸ்டார்டிங்ல சொல்ற அதே ப்ராப்ளம் தான். நான் என்ன பண்ணேன்னா என்னை விட்டுருங்க, இது நல்ல பிளாட்ஃபார்மா எனக்கு தெரியுது, கண்டிப்பா வந்துட்டு நான் ஏதோ ஒண்ணு பண்றேன், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு சொல்லி நான் வீட்டுல பர்மிஷன் வாங்க ஆரம்பிச்சேன். நான் சேவிங்ஸ்ல வச்சிருந்த ஒரு 500 ரூபாயும் வீட்டுல அப்பா கிட்ட ஒரு 500 ரூபாயும் தான் நான் வாங்கினேன். வாங்கிதான் என்னுடைய செல்ஃப் பர்ச்சேஸ் நான் ஃபர்ஸ்ட் மந்த் இங்க கம்ப்ளீட் பண்ணேன். ஓகே ஃபர்ஸ்ட் மந்த் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். செகண்ட் மந்த் என்ன பண்றது அப்படின்ற யோசிக்கிற பட்சத்துல ஓகே இந்த சோப்புலாம் நல்லா இருக்கே, குவாலிட்டியா இருக்குன்னு சொல்லிட்டு வீட்டை ரொம்ப ரிலேட்டிவ்க்கு நான் கொடுக்க ஆரம்பிச்சேன். பட் அவங்க ஃபர்ஸ்ட் மந்த் வாங்கிக்கிட்டாங்க. பட் ஃபர்ஸ்ட் மந்த் வாங்கின பிறகு அதுக்கப்புறம் என்கிட்ட பேசக்கூட, அதாவது அந்த பொருளை பத்தி பேசவே மாட்டேன்ட்டாங்க. தென் அவங்கள்ட்ட சேல் பண்ணி எனக்கு ஏதோ பெரிய லெவல் இன்கம் வருதுன்னு நினைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், செகண்ட் மந்த்துமே எனக்கு 800 ரூபாய் செகண்ட் மந்த் இன்கம் வந்துச்சு. அந்த 800 ரூபாய் வச்சு ஓரளவு என்கிட்ட இருந்த காசு அதாவது வச்சு அந்த மாதிரி நான் ப்ராடக்ட்ன்றது வாங்க ஆரம்பிச்சேன். அந்த மாதிரி ஒரு ஒரு 3 மந்த் நான் வந்து கன்டினியூ பண்ணேன். எனக்கு இன்கம் வர ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் நான் கண்டினியூஸ் இந்த பர்ச்சேஸ்ன்றதை மந்த்லி ஃபர்ஸ்ட் டேட் நான் கம்ப்ளீட் பண்ணி முடிக்க ஆரம்பிச்சேன். அதாவது ஓகே பிசினஸ் பிடிச்சிருச்சு, பிசினஸ் நல்லா இருக்குன்னு தெரிஞ்சு, ப்ராடக்ட் சூப்பரா இருக்கு, நம்ம ரெஃபர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு ரெஃபர் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ண. ஃபர்ஸ்ட் எல்லாரும் பண்ற மாதிரி தான் ஃப்ரெண்டு ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே நான் சொல்ல ஆரம்பிச்சேன். பட் சொன்னவங்க பல பேர் அன்னைக்கு வரல, பட் சொன்னவங்க பல பேர் இன்னைக்கு வந்திருக்காங்க. ஓகேவா. இந்த மாதிரி ரெஃபர் பண்ண ஸ்டார்ட் பண்ணவும் எனக்கு டீமும் செட் ஆக ஆரம்பிச்சுது. நிறைய லீடர் வர ஆரம்பிச்சாங்க. நிறைய ரிஜெக்ஷன், நிறைய பேர் வந்துட்டு இதெல்லாம் நீ பண்றியா அப்படின்ற மாதிரி நிறைய என்னை பார்த்து சிரிச்சவங்க கூட இன்னும் என் ஃபேஸ் கண்ணு முன்னாடி நிக்கிறாங்க. ஏன்னா வில்லேஜ்ன்ற பட்சத்துல ஒரு பொண்ணா, அதுவும் இல்லாம வீட்டுல நாங்க 2 பொண்ணுங்க தான். ஓகேங்களா. 2 பொண்ணுங்க தான் போன் யூஸ் பண்ணா சப்போர்ட்டுக்கு யாருமே இல்ல. ஸ்டார்டிங் அந்த பிரான்ச் அச்சீவ் பண்ற வரைக்குமே எங்க வீட்டுல எனக்கு சப்போர்ட்ன்றது கிடையவே கிடையாது. பட் அக்கா எனக்கு ஃபுல் சப்போர்ட். பட் சப்போர்ட்ன்றது கிடையவே கிடையாது. நீ சும்மா போன் பேசாத, ஏதாவது நீ பண்ணிட்டே இருக்காத, நீ வேற ஏதாவது ஒர்க் இருந்தா பாரு, வேற ஏதாவது தேடுற வேலையை பாரு அப்படின்ற மாதிரிதான் எங்க வீட்லயுமே சொல்லிட்டு இருந்தாங்க. வீட்டுல யாராவது பேசினா கூட பேசாதீங்கம்மா, சத்தம் போடாதீங்கன்னு சொல்றப்ப கூட நீங்க எப்ப பார்த்தாலும் பேசிட்டு தான் இருக்கேன், ஆனா வந்துட்டு எங்களை ஏன் பேசாதன்னு சொல்ற, அந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயம் நடந்திருக்கு. சின்ன சின்ன விஷயம் தான். பட் அதெல்லாம் வீட்டுல நடக்கும் புரிஞ்சு. அப்ப அவங்களுக்கும் புரியாது. நமக்குமே அப்படித்தானே. இப்ப ரிசல்ட்டை பாக்குறோம், நமக்கு இதை பத்தி நாலேஜ் கெயின் பண்ணிக்கிறோம், நமக்கு புரியுது. பட் அவங்களுக்கு புரியாத சுச்சுவேஷன் நிறைய நானும் வீட்லயுமே அதை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். பட் எனக்கு டீம் டெவலப் ஆக ஆரம்பிச்சது. எனக்கு நிறைய லீடர் வர ஆரம்பிச்சாங்க. சூப்பரா நாங்க டீமை கொண்டு போகணும். அதோட எனக்கு சப்போர்ட், ஓகேவா, அப்ளைன் சப்போர்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். அந்த மாதிரி சோ சரவணம் பிரதர், ஓகேவா, சோ கிரேட் அப்ளைன் அவ்வளவு சப்போர்ட் பண்ணுவாங்க. டீமுக்கு அவ்வளவு சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. தென் முரளி சங்கர் பிரதர், இவங்களுமே வந்துட்டு நல்ல சப்போர்ட், நிறைய மோட்டிவேட் பண்ணுவாங்க, நல்ல சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. தென் கிரீஷ் பிரதர் கிரேட் அப்ளைன், எனக்கு எல்லா விதத்திலுமே சப்போர்ட் பண்ணி எந்த டைம்ல என்ன பண்ணணும், எப்படி கொண்டு போகணும், எப்படி டீம் டெவலப் ஆகும், எப்படி பேசணும், எப்படி ட்ரைனிங் எடுக்கணும், அந்த எல்லாமே எனக்கு இன்ச் பை இன்ச் எனக்கு கிளியரா எனக்கு அப்பப்ப கைட் பண்ணிட்டே இருப்பாங்க, மோட்டிவேட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ கண்டிப்பா இங்க என்னுடைய அப்ளைன் எல்லாருக்குமே வந்துட்டு கிரேட் தேங்க்யூ நான் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் என்னுடைய இன்கம் இங்க வர ஸ்டார்ட் ஆச்சு. ஃபர்ஸ்ட் மந்த் இன்கம் இங்க 28 ரூபாயில தான் ஸ்டார்ட் ஆச்சு. 28 ரூபாயில இங்க என்னுடைய ஃபர்ஸ்ட் மந்த் இன்கம் ஸ்டார்ட் ஆனப்போ எங்க வீட்டுல நான் சொன்னேன், எனக்கு இன்கம் வந்திருக்கு, 28 ரூபாய் இன்கம் வந்திருக்கு நான் சொன்னேன். 28 ரூபாயா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சிரிச்சாங்க. அது மட்டும் இல்லாம நீ இங்க பேசுற அளவுக்கு கூட உங்களுடைய இன்கம் இங்க வரலையே அப்படி சொல்லிட்டு சொன்னாங்க. நான் சொன்னேன் பரவாயில்ல, நான் காசு யாருக்குமே இங்க போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணல, கொடுத்த காசுக்கு நான் அவங்களுக்கு குவாலிட்டியான ப்ராடக்ட் தான் வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்களுக்கு கன்வின்ஸ் பண்ண ஆரம்பிச்சேன். ஓகே என்ன விட்டுருங்க, அவ்வளவுதான். அப்பயும் நான் சொன்ன விஷயம் என்ன விட்டுருங்க, ஒரு 3 or 4 மந்த் என்ன விட்டுருங்க, ஏதோ ட்ரை பண்றேன், எனக்கு ஏதோ பெட்டரா மூவ் ஆகுற மாதிரி தெரியுது, நான் ட்ரை பண்ணேன்னு சொல்லி நான் பர்மிஷன் வாங்கிட்டு தான் மூவ் ஆனேன். அது மாதிரி செகண்ட் மந்த் இன்கம் வந்துட்டு எனக்கு 840 ரூபாய் வந்துச்சு. ரொம்ப ஹாப்பி. அந்த இன்கம் வச்சுட்டு தான் நான் செகண்ட் மந்த் பர்ச்சேஸ் நான் கம்ப்ளீட் பண்ணேன். தேர்ட் மந்த் நான் பிரான்ச் டைரக்டர் இல்லாம டைரக்டா சில்வர் டைரக்டர் அப்படின்ற பொசிஷன் ரீச் பண்ண. எனக்கு கீழே சரத்குமார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரதர பிரான்ச் டைரக்டர் கொண்டு வந்து நான் சில்வர் டபுள் ப்ரொமோஷன் அச்சீவ் பண்ணேன். அப்ப
என்னோட இன்கம் 6864 ரூபாய் என்னோட தேர்ட் மந்த் இன்கம். நான் அந்த மந்த் முடிவு பண்ண வெஸ்டேஜ் தான் நம்ம இதுக்கப்புறம் லைஃப் லாங் பண்ண போறோம் அப்படின்றது. நான் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு மார்னிங் 10 to ஈவினிங் 6:30 வரை நான் ஒர்க் பண்ணாலும் என்னோட இன்கம்ன்றது 5500 அங்க தாண்டவே கிடையாது. அந்த 6:30 அதாவது 10 to 6:30 அப்படின்ற அத்தனை மணி நேரம் நான் ஒர்க் பண்ணாலுமே பல ஒரு பல டென்ஷன் அங்க இருக்கும். அதாவது லைவ் போகணும்னு சொல்லுவாங்க. ஈவினிங் 7 o'clock தான் லைவே ஸ்டார்ட் ஆகும். 7 to 8 லைவ் போகணும். லைவ் முடிச்சுட்டு தான் வீட்டுக்கு போகணும்ன்ற கண்டிஷன் சில டைம் வரும். அந்த மாதிரி யாராவது லீவ் போட்டாங்கன்னா, அதாவது 2 சேனல் நான் சொல்லியிருக்கேன், ஜேவிஎஸ் அண்ட் டைட்டில்னு சொல்லிட்டு ஒரு சேனல்ல இருக்கிற ப்ரோக்ராமே சேர்த்து நம்ம தான் போற மாதிரி இருக்கும். எல்லாமே அங்க வேலை எக்ஸ்ட்ரா பண்ற மாதிரி இருக்கும். ஆனா இன்கம்ன்றது அதே இன்கம் தான். நம்ம எவ்வளவுதான் அவங்ககிட்ட பேசணும், அவங்க எவ்வளவுதான் நம்மள்ட்ட நல்லா பேசாமே இன்கம்ல ஒரு growth அப்படின்றதே அவங்கள்ட்ட இருந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியாது. பட் ஆனா நான் வீட்டுல இருந்தபடியே யாருக்கும் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இல்லாம என் உள்ளங்கையில இருக்கிற அந்த போனை வச்சுக்கிட்டே எனக்கு தெரிஞ்ச நபருக்கு நான் இதை இன்ட்ரோ பண்றது மூலமா எனக்கு ஒரு 6864 ரூபாய் இங்க இன்கம் கொடுக்குறாங்க. எங்கேயுமே நான் போய் டிராவல் செலவு பண்ணாம எந்த ஒரு காசையும் செலவு பண்ணாம எனக்கு இங்க கொடுக்குறாங்கன்னா கண்டிப்பா இது எந்த அளவுக்கு ஒரு பெரிய பிளாட்ஃபார்மா இருக்குன்றதை நான் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன். ட்ரை பண்ணலாம் இது என்னமோ இருக்குன்னு ட்ரை பண்ண ஆரம்பிச்சேன். என்னுடைய 4th மந்த் இன்கம் 11,000 ரூபாய் நான் கோல்ட் டைரக்டர் அப்படின்ற லெவல ரீச் பண்ணேன். ஓகேங்களா. ஸோ 5th மந்த் இன்கம் எனக்கு 84,000 ரூபாய் வந்துச்சு. எனக்கு அப்படியே கையெல்லாம் ஷிவர் ஆயிடுச்சு. ஓகேங்களா. ஸோ எனக்கு 84,000 ரூபாய் அப்படின்ற இன்கம் வரும் அப்படின்றத நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. சீரியஸ்லி எனக்கு 2 எல்ஓபி வந்துச்சு. எனக்கு லீடர் சூப்பரா பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த மாதிரி ஸ்கீம் ஃபண்ட் இருந்துச்சு. 25,000 ரூபாய் நியர்பை எனக்கு ஸ்கீம் ஃபண்ட்லேயே வந்துச்சு. ஸோ ஓவரால் இன்கம் பாக்குறப்போ 84,000 ரூபாய். எனக்கு அக்கௌண்ட்டுக்கு 74,000 ரூபாய் வந்துச்சு. என்னுடைய டவுன்லைன் ஒருத்தவங்க கால் பண்ணி சொல்றாங்க, சிஸ்டர் இன்கம் வந்துருச்சு பாத்தீங்களா? இல்ல சிஸ்டர் இன்கம் வந்துருச்சா? நான் கூலா போய் நான் மெசேஜை பாக்குறேன், 74,000 ரூபாய் உங்க அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு மெசேஜ் வருது. எனக்கு வந்துட்டு போனை ஒரு செகண்ட் பிடிக்கவே முடியாது. சிஸ்டர் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் அகைன் கால் பண்றேன்னு சொல்லிட்டு நான் போனை கட் பண்ணிட்டு அகைன் நான் போய் பாக்குறேன் 74,000 ரூபாய். நான் 1 2 போட்டெல்லாம் நான் அதை வந்துட்டு இது பண்ணி பார்த்தேன். ஓகே, கவுண்ட் பண்ணி பார்த்தேன். சீரியஸ்லி நான் கவுண்ட் பண்ணி பார்த்தேன். ஓகேவா. என் அக்கௌண்ட் இல்லையா, எனக்கு ஸ்காலர்ஷிப் வரும். ஓகேங்களா. ஸோ கவர்மெண்ட் காலேஜ்ல படிக்கிறப்போ வருஷத்துக்கு 2,000 ரூபாய் ஸ்காலர்ஷிப் வரும். நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிப்போம், எப்போ வரும் அந்த 2,000 ரூபாய், உங்களுக்கு வந்துருச்சா, எனக்கு வந்துருச்சா? அந்த மாதிரி அந்த 2,000 ரூபாய் வர்றதே பெரிய விஷயமா அந்த 2,000 ரூபாய 100 ரூபாயா 100 ரூபாயா எடுத்து அப்படி செலவு பண்ண என்னுடைய அக்கௌண்ட்ல 74,000 ரூபாய் பெரிய லெவல் இன்கம் அப்பத்திக்கு. ஓகேவா. அதாவது ஹையஸ்ட் இன்கம். எனக்கு அப்படி ஒரு ஹாப்பி. எங்க வீட்டுல சொல்றேன், வீட்டுல அவ்வளவு ஒரு ஹாப்பியா இருந்தாங்க, சந்தோஷமா இருந்தாங்க. அந்த அளவுக்கு நம்ப முடியாத அளவுக்கு ஒரு இன்கம்ன்றது, அதாவது பார்த்திருப்போம், எல்லாமே ஸ்கிரீன்ல பார்த்திருப்போம், பேனர்ல பார்த்திருப்போம், எல்லாமே வைக்கதான். பட் நம்ம அக்கௌண்ட்ல நமக்கான இன்கம் அதாவது வந்து விழுது, அது நமக்கு லைவா வந்துட்டு மெசேஜ்ல காமிக்கிறாங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு ஹாப்பியா இருக்கும் அப்படின்றத நீங்க திங்க் பண்ணி பாருங்க. அந்த அளவுக்கு ஒரு ஹாப்பி, அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கைத்தன்மை அப்படின்றது எனக்கு இன்னும் பூஸ்டாக ஆரம்பிச்சது. அதோட பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார் டெஸ்ட் அப்படின்னு 11 ஏப்ரல் மந்த் குவாலிஃபை பண்ணேன். ஸோ அப்போ என்னோட மந்த் இன்கம் அதாவது 98,000 ரூபாய். அப்போ வந்துட்டு என்னோட அப்பன் ஒருத்தவங்க கால் பண்ணி சொன்னாங்க, சிஸ்டர் 2,000 ரூபாய் கம்மியாயிடுச்சு, 1 லேக் நீங்க ரீச் பண்ணிருக்கலாம்னு சொன்னாங்க. எனக்கு அது வரைக்கும் ஒன்றும் தோணல. ஆமா இல்ல 1 லேக் ரீச் பண்றதுக்கு இவ்வளவு கிட்ட வந்து மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இன்னும் உதவி வர ஆரம்பிச்சது. ஓகே, அதுக்கு என்ன பண்ணணும், இன்னும் லீடர்ஸ் கிரியேட் பண்ணணும். ஸோ அந்த லீடர்ஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட நான் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணேன். அடுத்த மாசமே 1,13,913 ரூபாய் இன்கம்ன்றது நான் எடுத்துட்டேன். ஸோ 7th மந்த் என்னோட இன்கம் 1 லேக் அப்படின்ற லெவல ரீச் பண்ணிடுச்சு. டைமண்ட் டைரக்டர் அப்படின்ற லெவலுமே நானும் மே மந்த் அச்சீவ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் படிப்படியா எனக்கு என்னோட இன்கம் அப்படின்றது ஸோ லேக்ல 1 லேக் 2 லேக்கா மாறி அப்படியே க்ரோத் ஆகிட்டு போயிட்டே இருந்துச்சு. என்னோட ஹையஸ்ட் இன்கமும் 3,48,864 ரூபாய் என்னோட ஹையஸ்ட் இன்கம். ஸோ அதாவது அதாவது இப்ப சரவண டீம்ல ஓகேங்களா. ஸோ அவார்ட் ஃபங்க்ஷன் வச்சாங்க, அதுல ஹையஸ்ட் இன்கம் ஓகேவா செக் கொடுத்தாங்க. அவ்வளோ ஹாப்பியா இருந்துச்சு. ஒரு ஸ்டேஜ் இருந்தது இல்ல, ஒரு காம்படிஷன்ல கலந்துக்கணும் இல்ல, மைக் பிடிச்சது இல்ல. ஒரு 4 பேர் சேர்ந்த மாதிரி நின்னாங்க அப்படின்னா அந்த இடத்துல ஃப்ரண்ட்ல நான் நிக்க மாட்டேன். எனக்கு அவ்வளவு கூச்ச சுபாவம், பேச மாட்டேன். ஓகேங்களா. ஸோ 4 பேர் இதெல்லாம் பேச மாட்டேன், நல்லா தான் பேசுவேன். பட் ஆனா அவ்வளவு கூச்ச சுபாவம், 4 பேருக்கு முன்னாடி பேச மாட்டேன், பயப்படுவேன். பட் என்னோட வாய்ஸோ என்னுடைய பேஸோ அந்த அளவுக்கு தெரியுமான்றது எனக்கு தெரியல. ஆனா அவ்வளவு கூச்ச சுபாவம், அவ்வளவு பயப்படுவேன். நான் வெஸ்டேஜ்ல எடுக்கிறப்போ கூட என்னோட அப்ளைன்ட்டு ஒரு வார்த்தை சொன்னேன், நான் ஜாயின் பண்ணுவேன், எல்லாமே பண்ணுவேன். பட் ஆனா யார்ட்டையும் பேச மாட்டேன், நான் மீட்டிங் எல்லாம் எடுக்க மாட்டேன், என்ன நீங்க விட்டுணும். ஆனா எஃபோர்ட்ன்றது நான் 100% போடுவேன். எஃபோர்ட்ன்றது எந்த அளவுக்கு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு நான் கண்டிப்பா நான் போடுவேன். பட் ஆனா எனக்கு பெருசா பேச சொல்லாதீங்க எல்லாரும் முன்னாடியும் அப்படின்ட்டு ஒரு வேர்டை நான் சொன்னேன். ஓகேங்களா. அவங்க ஓகே அப்படிலாம் இங்க எதுவும் இருக்காதுன்னு சொல்லிதான் நான் ஜாயின் பண்ணி ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணேன். பட் காலப்போக்குல இங்க பேசினாதான் இன்கம் அப்படின்ற அளவுக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டேன், பேசவும் ஆரம்பிச்சு. எங்க வீட்டுல சொல்றாங்க, பட் அப்பாவுக்கு ஒரு 57 வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவர் சொல்றாரு, என்னுடைய லைஃப்ல வாழ்நாள்லயே இந்த 1.5 வருஷத்துல நீ பேசின பேச்ச நான் பேசவே இல்லை, அந்த அளவுக்கு நீ பேசிட்டே இருக்க. சாரி, 24 மணி நேரம் நீ பேசுற. சோ அந்த அளவுக்கு நான் இவ்வளோ வேர்ட்ஸ் எல்லாம் பேசினதே இல்ல.
இந்த 57 வருஷத்துல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப அந்த அளவுக்கு இங்க அந்த தொண்டெல்லாம் வலிக்கிற அளவுக்கு கூட இங்க நான் பேசியிருக்கேன். இந்த அந்த அளவுக்கு மீட்டிங் ட்ரைனிங் பேசுறது கான்சென்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு நான் பேசியிருக்கேன். அதுக்கான ரிசல்ட் தான் இந்த ஹையஸ்ட் இன்கமா 3,48,286 ரூபாய் அப்படின்றது. எனக்கு அவ்வளவு ஹாப்பியா இருந்தது அந்த செக்கை நான் கையில வாங்குறப்போ. ஓகேவா? அந்த அளவுக்கு யாரும் என்ன ப்ரௌடா இது வரைக்குமே நானும் அப்படி எதுவும் பண்ணணும் இல்லை, எனக்கு அப்படி ஒரு சுச்சுவேஷனும் அமைஞ்சதும் இல்லை. பட் இந்த பிளாட்ஃபார்ம் என்ன அந்த அளவுக்கு கொண்டு போய் நிறுத்திருக்கு அப்படின்னா இது என்ன மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் அப்படின்றது எனக்கு அகைன் ப்ரூவ் பண்ணிட்டே இருந்தது. ஓகே, அவ்வளோ ஒரு இன்கம் வர ஆரம்பிச்சது. அதே மாதிரி என்னுடைய டீமும் உடையும் ஆரம்பிச்சது. எனக்கு இவ்வளவு இன்கம் இவ்வளவு ஷார்ட் பீரியட்ல வர ஆரம்பிச்சதோ இல்ல என்ன எனக்கு தெரியல. பட் ஆனா டீம் லீடர்ஸா இருக்கட்டும், டீம்லயுமே கொஞ்சம் இஷ்யூ வர ஆரம்பிச்சது. அதாவது அந்த மார்க்கெட்டிங்ல இருந்து எனக்கு டிஸ்டர்பன்ஸ் வர ஆரம்பிச்சது. லீடர்ஸ் பாயிண்ட் அவுட் பண்ண ஆரம்பிச்சாங்க. கொஞ்சம் லீடர்ஸ்மே வந்துட்டு இங்க இருந்து வெளில போக ஆரம்பிச்சாங்க. ஆனா ஓகேவா, இங்க இருந்து வெளில போனவங்க ஓகே ஹாப்பி. பட் ஆனா அவங்க ஹாப்பினா அவங்க போய் எங்கேயா இருந்தாலும் நல்லா இருக்காங்க, ஓகே ஏர்ன் பண்றாங்கன்னா ஓகே. பட் இங்க போனவங்களுடைய லைஃப் என்ன இருக்குன்னா பெரிய கொஸ்டின் மார்க்ல தான் இருக்கு. ஓகே, போறவங்களுக்கு இதோட அருமை தெரியல அப்படிதான் நான் சொல்ல வரேன். அதை தாண்டி என்னோட டீம் எனக்கு ரீபில்ட் பண்ண தெரியும் அப்படின்ற, ஏன்னா நான் தான் கீழ் இருக்கிற டீமையும் பில்ட் பண்ணேன். ஸோ அகைன் அது உடஞ்சாலும் ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்ணாலும் என்னால அகைன் ரீபில்ட் பண்ண முடியும்ன்ற நம்பிக்கை இருக்கு. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எப்படி ஒரு ஸ்டெப்பா எடுத்து வச்சேன்றது எனக்கு தெரியும். ஸோ அகைன் அந்த ஸ்டெப் கீழே விழுந்தா கூட அகைன் அதே ஸ்டெப் தானேன்னு சொல்லிட்டு நான் எடுத்து வைக்க எனக்கு தெரியும். அதனால நான் என்ன பண்ணேன், டீமை அகைன் ரீபில்ட் பண்ண ஆரம்பிச்சேன். அது இன்னும் எஃபோர்ட் போட ஆரம்பிச்சேன். எவ்வளவு நாள் நான் வந்துட்டு எவ்வளவு டைம் கொடுத்தனும் அதை விட டபுள் மடங்கு டைம் கொடுக்க ஆரம்பிச்சேன். அகைன் டீம் நான் சூப்பரா இப்பயும் கொண்டுட்டு வந்துட்டு இருக்கேன். ஸோ அதை தாண்டி கிரவுன் டைரக்டர் 1 year 1 lakh கிரவுன் டைரக்டர் அப்படின்ற ஒரு தாரக மந்திரத்தை சொல்லிட்டே இருக்கும். இந்த மாதிரி அக்டோபர் மந்த் 21 ஐடி கிரியேட் பண்ண, நவம்பர் மந்த் ஐடி ஆக்டிவேட் பண்ண. ஸோ அக்டோபர் மந்த் நம்ம ஐடி போட்டுட்டோம். 1 year 1 lakhன்றதை நம்ம ரீச் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கரெக்டா அந்த அக்டோபர் மந்த்ல கிரவுன் டைரக்டர் அப்படின்ற பொசிஷனை ரீச் பண்ணி லாஸ்ட் மந்தோட 4 month நான் கிரவுன் டைரக்டர் இந்த பொசிஷனை ரீச் பண்ணி கரெக்டா கம்ப்ளீட் பண்ணிருக்கேன். அவ்வளவு ஹாப்பியான ஒரு மூமெண்ட் எனக்கு. அதுதான் நான் சொன்ன மாதிரி நான் ஸ்டேஜ் ஏறினது இல்லை, அவ்வளவு குச்சி சுபாவும் எதுலையுமே கலந்துக்கவே மாட்டேன். ஓகேவா? ஆனா ஒரு ஸ்டேஜ்ல கிரவுன் டைரக்டர் அப்படின்ற பொசிஷன்ல எனக்கு ஒரு அவார்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா எனக்கு அவ்வளவு ஒரு ஹாப்பியா இருந்துச்சு. உண்மையாலுமே வந்துட்டு அது வந்துட்டு நான் பறந்துட்டு தான் இருந்தேன் நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு வந்துட்டு எனக்கு அவ்வளவு ஒரு ப்ரௌடா இருந்துச்சு. அவ்வளவு ஒரு அங்கீகாரம் அப்படின்றது நமக்கு எங்கேயுமே கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ். என்னதான் பண்ணாலுமே ஒரு ஒர்க் பண்ற இடத்துல நம்மளை விட நமக்கு மேல இருக்கிறவங்க அவங்கள விட நம்ம நல்லா ஒர்க் பண்றோம்னா நம்ம அமுக்குதான் பார்ப்பாங்க. அப்ரிஷியேட்ன்றது கண்டிப்பா பண்ணவே மாட்டாங்க. ஆனா நம்ம என்ன பண்ணாலுமே இங்க அப்ரிஷியேட் பண்ற அளவுக்கு இங்க ஒரு டீம் நமக்கு இருக்குன்னா கண்டிப்பா அது வந்துட்டு அதை நம்ம யூஸ் பண்ணிக்க ஆரம்பிக்கணும். அந்த மாதிரி கிரவுன் டைரக்டர் எல்லாருமே வந்துட்டு ஸ்டேஜ்ல நிக்கிறப்போ ஸோ அதுல நானும் ஒருத்தவங்களா நிக்கிறேன் அப்படின்ற பட்சத்துல எனக்கு இன்னும் ஹாப்பியா இருந்தது, இன்னும் சந்தோஷமா நான் ஃபீல் பண்ணேன். என்னோட ஃபர்ஸ்ட் மந்த் இன்கம் இங்க 28 ரூபாயில ஸ்டார்ட் ஆகி செகண்ட் மந்த் லாஸ்ட் மந்த் இன்கம் 2,15,000. ஓகேவா? ஆவரேஜா மந்த்லி நான் 2 lakh அபோ இங்க ஏர்ன் பண்ணிட்டு இருக்கேன். 28 ரூபாயில ஸ்டார்ட் ஆகிறப்போ என்னோட மைண்ட் செட் எப்படி இருந்துச்சோ ஓகேவா, ஸோ அதே மைண்ட் செட் இன்னைக்கு இதுல இருக்கிற பல பேருக்கு இருக்கலாம். ஆனா நீங்க அந்த மைண்ட் செட்டோடைய அர்த்தம் என்ன, இதுல இருக்கிறவங்க எந்த அளவுக்கு ஏர்ன் பண்ணிருக்காங்கன்றத திங்க் பண்ணி அதுக்கான ஒர்க்கை நீங்க எடுத்து பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கான இன்கம்ன்றது என்ன மாதிரி இல்ல ஃப்ரெண்ட்ஸ், என்ன மாதிரி பல மடங்கு நீங்க இன்கம் இங்க ஏர்ன் பண்ண முடியும். ஓகேவா? 28 ரூபாய் ஆரம்பிச்சு என்னால இப்போ ஆவரேஜா மந்த்லி 2 lakh ஏர்ன் பண்ணிட்டு இருக்கேன். இந்த இன்கம் அப்படின்றது என்னோட லைஃப்ல இருக்கட்டும், என்னோட ஃபேமிலியா இருக்கட்டும், எல்லாமே அந்த அளவுக்கு தலைகீழ திருப்பி போட்டுடுச்சுன்னு தான் சொல்லுவாங்க. ஜீரோல இருந்து ஹீரோவா மாத்துற அளவுக்கு சொல்லுவாங்க இல்லையா, அதேதான் இங்க அதுதான் உண்மையும் கூட. ஒரு 1.5 yearல ஒரு 14 monthsல ஒரு ஒரு லோயஸ்ட் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலில இருந்தும் இந்த அளவுக்கு ஒருத்தவங்க ஏர்ன் பண்ண முடிஞ்சு அவங்க லைஃப் தலைகீழ மாத்த முடியும்னா கண்டிப்பா அது வெஸ்டேஜால மட்டும்தான் முடியும், வேற யாராலையுமே முடியவே முடியாது. ஓகேவா? அதை தாண்டி டீம் எல்லாத்தையுமே ஆன்லைன்லயே பேசி டீம் எல்லாத்தையும் வந்துட்டு ஜூம் மூலயமாவோ கனெக்ட் பண்ணி பேசினா நேரா பாக்குற வாய்ப்புன்றது லாக்டவுன் டைம்ல ரொம்ப கம்மியா இருந்துச்சு. ஸோ அப்போதான் வந்துட்டு கார் ஃபங்க்ஷன் பெரம்பூர் வந்து செப்டம்பர் வந்து கார் ஃபங்க்ஷன் வச்சிருந்தாங்க. அவங்க கார் அச்சீவ் பண்ணாங்க. அப்போ டீமை டைரக்டா பாக்குற ஒரு வாய்ப்புன்றது கிடைச்சது. நாங்க அப்லைன் டவுன்லைன் எல்லாருமே டைரக்டா பார்த்துக்கிட்டும் டைரக்டா பேசிக்கிட்டும் எல்லாருமே இன்ட்ரோ ஆகிட்டும் இன்னும் டீம் ஸ்ட்ராங் ஆக ஆரம்பிச்சது. அதாவது என்னதான் நம்ம வந்துட்டு போன்ல பேசினாலும் அந்த ஒரு டைரக்டா பார்த்து பேசுறப்போ டீம் இன்னும் ஸ்ட்ராங் ஆகுது, இன்னும் ரிலேஷன்ஷிப்ன்றது அங்க பில்ட் ஆகுது. இன்னும் சூப்பரா அடுத்த லெவல் மூவ் ஆகிறதுக்கு ஒரு பெஸ்ட் ஒரு வாய்ப்பாவும் எங்களுக்கு அமைஞ்சிச்சு. அதை தாண்டி லாஸ்ட் டிசம்பர் மந்த் அவார்ட் ஃபங்க்ஷன் வச்சிருந்தாங்க. அதுலயுமே டீம் மெம்பர்ஸை பார்க்க அகைன் ஒரு வாய்ப்பு கிடைச்சது. எல்லாருமே யூஸ் பண்ணிக்கிட்டும் அதாவது ஹாப்பியா டீம்ல ஸ்டேஜ்ல போட்டோ அதாவது எனக்கு கீழ இருக்கிற பீப்புள் எல்லாருமே வந்துட்டு எல்லா டேரக்டருமே போட்டோ எடுத்துக்கிட்டும். தேங்க்யூ ஸோ மச் டேரக்டர். கண்டிப்பா எல்லாருடைய சப்போர்ட்டுமே எல்லாருக்குமே தேவை. அந்த மாதிரி உங்க எல்லாருடைய லைஃப் லைன் ஓகே, என்னோட லைஃப் லைன் நீங்க எல்லாருமே உங்களுடைய சப்போர்ட் எனக்கு இருந்ததால மட்டும்தான் இன்னைக்கு என்னால இங்க ஏர்ன் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம நானு என்னுடைய அப்பாவுக்கு ஸோ அதாவது ஸ்கூட்டி வாங்கி கொடுத்தேன். அப்பா பாத்தீங்க அப்படின்னா சைக்கிள் தான் வச்சிருப்பாங்க. அவங்க ஸ்கூட்டி வாங்குப்பா ஸோ அப்படி சொல்ற பட்சத்துலாம் இல்ல
ஸ்கூட்டி வாங்கினா யார் அதுக்கு பெட்ரோல் போடுவா? ஸ்கூட்டி வாங்கினா செட் ஆகாது. ஸோ செகண்ட் ஹேண்ட்லயாச்சும் ஒரு ஒரு ஸ்கூட்டி வாங்கலாமே. ஏன்னா சைக்கிளே எவ்வளவு நாள் சைக்கிளே வச்சுட்டு இருக்கிறது. நான் ஸ்கூட்டி வாங்குற வரைக்குமே அப்பா சைக்கிள் தான் வச்சிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. செலவாகுமே, வாங்கினா யார் மெயின்டைன் பண்றது, யார் அதுக்கு பெட்ரோல் போடுறது அப்படின்ற கொஸ்டின் கேட்டுட்டே இருப்பாங்க. இப்ப நாங்க வந்துட்டு ரிலேட்டிவ் வீட்டுல நான் ஸ்டே பண்ற அப்பவுமே கூட ஸோ அவங்க வந்துட்டு அதாவது நான் சொல்ற விஷயம் என்ன, ஏன் நான் ரிலேட்டிவ் வீட்டுல ஸ்டே பண்ணும், நீங்க ஒரு பைக்கோ ஏதோ வச்சிருந்தீங்க அப்படின்னா நான் ஈவினிங் வந்துட்டு டவுன், அதாவது எங்க ஊர்ல இருந்து ஒரு 6 கிலோமீட்டர் இருக்கும் குளஞ்சாவடின்னு சொல்லிட்டு. ஸோ அங்க வந்துட்டுன்னா அங்க வந்துட்டு அடிக்கடி பஸ் இருக்கும். அங்க வந்துட்டு நீங்க வந்து என்ன பிக்கப் பண்ணிக்கலாமே அப்படின்னு சுச்சுவேஷன்ல இல்ல, சோ அதுல பெட்ரோல் போட முடியாது, மெயின்டைன் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி அவரு சொல்லிட்டே இருப்பாரு. மெயின்டைன் பண்ண முடியாதுன்றது ஒரு தாட்ல இருந்துட்டே இருந்துச்சு. பட் ஆனா இப்போ இல்ல, எல்லாமே இங்க நமக்கு முடியும் அப்படின்ற ஒரு இன்கம் பண்ண பிறகு அவருக்கான கஷ்டத்தை நான் தீக்கணும். எங்காச்சும் வெளில போகணும் அப்படின்னா கூட சைக்கிள்ல போறதுக்கு அவரே யோசிப்பாரு. எங்காவது போயிட்டு வாங்க அப்படி சொன்னா கூட அவரே சைக்கிளை பார்ப்பாரு, உட்காருப்பாரு, எழுந்திருப்பாரு. அது தெரியும் இல்லையா நமக்கு அந்த மூட்டு வலி இருக்கிறது அப்படின்னு. அப்பாவுக்கு மூட்டு வலி இருக்கும், நமக்கு தெரியும். அந்த மைண்ட் எனக்கு இருந்துட்டே இருந்துச்சு. ஒரு நல்ல இன்கம் வந்துச்சுன்னா கண்டிப்பா பைக் ஸ்கூட்டி வாங்கி கொடுக்கணும்ன்றது என்னோட கனவாவும் இருந்துச்சு. ஸ்கூட்டி வாங்கி கொடுத்தேன், ரொம்ப ஹாப்பி. அது மட்டும் இல்லாம நான் கோல்டு டாக்டர் அச்சீவ் பண்ண மந்த் தான் அக்காவுக்கு மேரேஜ் ஆச்சு. ஸோ அப்போதைக்கு என்னால அக்காவுக்கு எதுவுமே செய்ய முடியல. எனக்கு அந்த கோல்டு அச்சீவ் பண்ண அடுத்த மந்த் தான் எனக்கு 84,000 இன்கம்ன்றது வர ஆரம்பிச்சுது. அதாவது கடமும் கொஞ்சம் இருந்துச்சு வீட்டுல. அக்கா மேரேஜ் வந்து இந்த கடத்தையுமே நான் அடைக்க ஆரம்பிச்சேன். அக்காவுக்கு அதுக்கப்புறம் என்ன செய்யணுமோ ப்ராப்பரா நான் 10 பவுன் நகை எடுத்து போட்டேன். இப்போ ரீசெண்டா வந்துட்டு அக்காவுக்கு வறுத்து செஞ்சாங்க. ஸோ அது வந்துட்டு நான் செஞ்சேன். எங்க வீட்டுல வந்துட்டு பையன் இல்ல அப்படின்ற ஒரு குறை இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு ஒரு எண்ணம்ன்றது எனக்கு இருக்கு. நான் நிறைய திங்க் பண்ணிருக்கேன். ஓகேங்களா? ஒரு வீட்டுல ஒரு பையன் இருந்தாங்க அப்படின்னா எங்காவது கூட்டு போறதா இருக்கட்டும், வரதா இருக்கட்டும், ஏதோ ஒரு சப்போர்ட். இப்ப அப்பா பாத்தீங்க அப்படின்னா அப்பா கூட பிறந்தவங்க 4 தம்பிங்க. அவங்க எல்லாருக்குமே வந்துட்டு பசங்க இருக்காங்க. ஓகேவா? சோ அப்பா தான் ஃபர்ஸ்ட். அப்பா தான் கஷ்டப்பட்டாரு. ஸ்டார்டிங்ல இருந்தே அவரு தான் கஷ்டப்படணும். ஏன்னா அவங்க தம்பிங்க எல்லாமே சின்ன சின்ன வயசுல இருந்தா இருப்பாங்க. சோ ஸ்டார்டிங்ல இருந்தே அவரு தான் கஷ்டப்படணும், எந்த வரைக்குமே அவரு தான் கஷ்டப்படணும்ன்ற அது அது வந்துட்டு சொன்னது. பட் ஆனா எனக்கு இருந்துட்டே இருக்கும். அப்படி நினைச்சு பார்த்தா ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா சில டைம்லாம் எங்க வீட்டுல இருந்திருக்கு, அப்பா வேலைக்கு போனாதான் வீட்டுல சாப்பாடுன்ற சுச்சுவேஷன் இருந்திருக்கு. என்ன விஷயம்னா, இப்போ நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ட போய் ஊர்ல இருக்கிற ஃப்ரெண்ட்டையோ எதையோ நம்ம ஷேர் பண்றப்போ உங்களுக்கு எல்லாம் என்னப்பா, உங்களுக்கு எல்லாம் என்ன பிரச்சனை, நீங்க நல்லா தானே இருக்கீங்க, உங்களுக்கா கஷ்டம் அப்படி சொல்லுவாங்க. ஏன்னா சில பேர் இருப்பாங்க, நீங்க பாத்துருக்கீங்கன்னா தெரியல, தாத்தா பாட்டி சூப்பரா இருந்திருப்பாங்க. தாத்தா பாட்டி எல்லாம் ரொம்ப வந்துட்டு பணக்காரங்களா ரொம்ப பெருமையா அப்படி இருந்திருப்பாங்க. பட் அவங்களோட பசங்க எல்லாமே கொஞ்சம் லோயர் லெவல்ல இருப்பாங்க. சோ அந்த மாதிரிதான் வெளில சொல்ற பட்சத்துல உங்களுக்கு என்ன பிரச்சனை, உங்களுக்கு என்ன பண்ணலாம் இருக்கீங்கன்னு சொல்லுவாங்க. பட் வீட்டுக்குள்ள இருக்கிற பிரச்சனை அங்க இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும்ன்ற மாதிரி. சில டைம்ல அப்பா வேலைக்கு போனாதான் வந்துட்டு வீட்டுல சாப்பாடு அவருக்கு போகணும், ஏதாவது ஹாஸ்பிட்டல் போகணும், ஏதாவது மணி கேட்டா கூட இருமா நாளைக்கு வேலைக்கு போறேன், இல்ல நாளைக்கு வேலைக்கு போவேன், அந்த காசு வரட்டும், இதுக்கு நான் தரேன். அந்த மாதிரி எல்லாம் நிறைய சுச்சுவேஷன் இருந்திருக்கு. ரொம்ப கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன். சோ அந்த சுச்சுவேஷன் இப்ப தலைகீழ இங்க மாறி இருக்குன்னா கண்டிப்பா அது வெஸ்டேஜ் மட்டும்தான். ஸோ அக்காவுக்கு என்ன செய்யணுமோ அதை நான் ப்ராப்பரா அங்க செய்ய ஆரம்பிச்சேன். நெக்ஸ்ட் என்னுடைய மிகப்பெரிய கோல், நான் கண்டிப்பா ஒரு கார் வாங்கணும்ன்றது. எனக்கு கார் ஃபண்டுமே வந்துட்டு இருக்கு. கண்டிப்பா கூடிய சீக்கிரம் கார் வச்சு போயிடுவேன். ஹவுஸ் ஃபண்ட் எனக்கு இந்த மந்த்ல சேலரில வர ஸ்டார்ட் ஆயிடும். ஓகேங்களா? எந்த அளவுக்கு இங்க ஒரு பினான்சியலா ஃப்ரீடம் அப்படின்றது இங்க கிடைச்சிட்டு இருக்கு அப்படின்றத நீங்க என்னுடைய லைஃப் ஜேர்னில இருந்தே பார்த்திருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி ஒரு லோயஸ்ட் லெவல்ல இருந்து இந்த அளவுக்கு என்னோட கோல் அதுதான். நான் ரீச் பண்ணிடுவேன். நான் போல்டா சொல்றேன்னா அந்த அளவுக்கு இன்கம்ன்றது இங்க எடுக்க முடியுது. ஓகேங்களா? நான் கார் வாங்கணும் அப்படின்றது நான் வெஸ்டேஜ் வந்ததால மட்டும் ஒரு ட்ரீம் கிடையாது. நானும் எங்க அக்காவும் நிறைய பேசிக்கிறோம். அக்காவுக்கு மேரேஜ் ஆகுதுன்னா நிறைய வீட்டுல சொல்லியிருப்பாங்க, அதாவது மாப்பிள்ளை வீட்டுல பாதி அமௌண்ட், பொண்ணு வீட்டுல பாதி அமௌண்ட் போட்டு ஒரு கார் வாங்கலாம்னு சொல்லிட்டு நாங்க நிறைய பேசியிருக்கோம். அந்த மாதிரியாச்சும் ஒரு கார் வாங்கிடணும் அப்படி சொல்லிட்டு நாங்க நிறைய பேசிருக்கோம். பட் சுச்சுவேஷன் அப்படி அமையல. ஓகே, எனக்கு இன்னைக்கு அதாவது நியூவாவே ஒரு மிகப்பெரிய லெவலில் ஒரு கார் இங்க அச்சீவ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த சுச்சுவேஷன் இன்னைக்கு அமையல அப்படின்றத நான் இங்க ஃபீல் பண்றேன். கண்டிப்பா கூடிய சீக்கிரம் கார் அந்த மாதிரி ஓனா ஒரு வீடுமே நான் இங்க கட்டிடுவோம். ஓகே, அதுக்கான பிளானுமே போயிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் வீடுன்றதுமே கட்டி நாங்க ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம என்னுடைய லைஃப் டைம் கண்டிப்பா நான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னா நிறைய பேருக்கு நான் தேங்க்ஸ் பண்ணணும். சரத்குமார் டைமண்ட் டைரக்டர் ஓகேங்களா? நான் போட்ட எனக்கு கீழே வந்த ஃபர்ஸ்ட் ஐடி அவ்வளவு சப்போர்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பா அவங்க சொல்றது டைமண்ட் டைரக்டர் சிஸ்டர் ராஜ்குமார் பிரதர் கற்பரல் எல்லாருமே வந்துட்டு அவங்க டீமுக்கும் சரி, ஸோ அவங்களுடைய ஒர்க்கையும் சரி பர்ஃபெக்டா கரெக்டா கம்ப்ளீட் பண்ணி சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. ஒண்ணுமே தேங்க்யூ ஸோ மச். அதுக்கப்புறம் ஸ்டார் டைரக்டர் சுஜித் குமார், பிரதீப், சுஜிதா காட்வின், யாமினி, செல்வராணி, சுகப்பிரியான்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு இங்க ஸ்டார் டைரக்டர் லெவல்ல இருக்காங்க. எல்லாமே சூப்பரா பண்ணிட்டு இருக்கீங்க. என்னோட லைஃப் டைம் எல்லாருக்குமே நான் வந்து கண்டிப்பா தேங்க்ஸ் சொல்றேன் இந்த நேரத்துல. தென் கோல்ட் டைரக்டர் அன்பனி ஜார்ஜ், வாசுகி, அஜித், இவங்க எல்லாருமே கோல்ட் டைரக்டர் லெவல்ல இருக்காங்க. இவங்க கீழே நிறைய டீம் இருக்கு, நிறைய பேர் சூப்பரா எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. தென் சோபனா, ஜெகதீஷ், ஜனனி, இவங்க எல்லாமே கோல்ட் டைரக்டர் லெவல்ல இருக்காங்க. நீங்க எல்லாருமே அடுத்தடுத்த சாம்பியன்ஸ், அடுத்தடுத்த மில்லியனர்ஸ். ஓகேவா? ஸோ கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் நான் தேங்க்யூ சொல்லணும். உங்களுடைய சப்போர்ட், உங்களுடைய ஒரு ஒரு கைடன்ஸ். ஓகேவா? ஸோ நான் கொடுக்குற கைடன்ஸை ஃபாலோ பண்ணி வர விதமா இருக்கட்டும், உங்களுடைய சப்போர்ட்டா இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு எனக்கு கண்டிப்பா நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க. நானும் கண்டிப்பா உங்களுக்கான சப்போர்ட் நான்
கொடுத்துட்டே இருப்பேன். இந்த நேரத்துல உங்க எல்லாருக்குமே நான் என்னுடைய மிகப்பெரிய நன்றி, தேங்க்ஸ் அப்படின்றத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். அந்த மாதிரி ஒருத்தவங்க சக்சஸ் பண்றாங்க அப்படின்னா அந்த சக்சஸ் வந்துட்டு சக்சஸ் மட்டும் தான் பார்ப்பாங்க. அந்த சக்சஸ்க்கு பின்னாடி என்ன இருந்துச்சு, அந்த சக்சஸ்க்கு பின்னாடி என்ன ஸ்ட்ரகுல் அவங்க ஃபேஸ் பண்ணாங்க, எதெல்லாம் தாண்டி வந்தாங்கன்றத கண்டிப்பா யாருமே பாக்குறதே கிடையாது. அவங்க சக்சஸ் பண்ணிட்டாங்களா, நானும் சக்சஸ் பண்ண போறேன், ஓகே ஹாப்பி தான். ஆனா எப்படி வந்தாங்கன்ற வழியை நீங்க பாக்குறீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ரொம்ப கம்மியான பீப்புள் தான் அந்த வழியை பாக்குறீங்க. இப்போ ஒருத்தவங்க இங்க பிளேட் வந்துட்டு சுத்துறாங்க வச்சுக்கோங்க. அவங்க பின்னாடி பாருங்க அவ்வளவு பிளேட் வந்துட்டு உடஞ்சு கிடக்கு. அவ்வளவு பிளேட் அங்க உடஞ்சு கிடக்குன்னா அந்த அளவுக்கு அவங்க அங்க கன்சிஸ்டன்சியா ப்ராக்டிஸ் பண்ணிருக்காங்க. அந்த கன்சிஸ்டன்சி அப்படின்ற விஷயத்த அவங்க விடாம ப்ராக்டிஸ் பண்ணதால் தான் இன்னைக்கு அவங்களால அவ்வளவு பேர் முன்னாடி அந்த பிளேட்ன்றத சுத்த முடியுது, அவ்வளவு கிளாப்ஸ் கிடைக்குது, அவ்வளவு அப்ரிசியேஷன் கிடைக்குது, அவ்வளவு ஒரு சக்சஸ்ன்றது அவங்களுக்கு அங்க கிடைச்சிருக்கு. அந்த பிளேட் எல்லாம் உடையுதே அப்படின்னு ஒரு நினைச்சிருந்தாலோ, இல்ல ஒரு 10 பிளேட் உடஞ்ச பிறகு என்னால 10 பிளேட் உடஞ்சிருச்சு இதுக்கப்புறம் என்னால முடியாதுன்னு அவரு நினைச்சிருந்தாலும் இன்னைக்கு அவரால் பர்ஃபெக்டா இன்னைக்கு அந்த ஒரு சக்சஸ் அந்த ஒரு விஷயத்த பண்ணவே முடியாது. ஸோ எது பண்ணாலுமே கன்சிஸ்டன்சியா நம்ம பண்றோம் அப்படின்னா, விடாமுயற்சியா எது நடந்தாலும் என்ன எங்க யாரு என்ன சொன்னாலுமே விடாமுயற்சியா நம்ம பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கும் ஒரு நாள் சக்சஸ் அப்படின்றது வரும். ஓகேவா? நான் வந்துட்டு ஃபுல் டே பிஸியாவே இருக்கணும்னு நினைக்கிற ஒரு ஆள். மார்னிங் வந்துட்டு இந்த டைம் ஏன் ஃப்ரீயா இருக்கு, இந்த டைம் ஏன் ஃப்ரீயா இருக்கு, அதுல என்ன கத்துக்கலாம், அதுல என்ன வந்துட்டு அடுத்து என்ன நம்ம வந்துட்டு லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு அந்த அந்த டேவே பிஸியா வச்சுக்கணும். அந்த மாதிரிதான் இதுக்கு முன்னாடி நான் படிக்கிறப்பவும் சரி, நான் வேலைக்கு அப்பவும் சரி, நான் எல்லா இடமும் பிஸியா வச்சுக்கிட்டேன். பட் நான் ஓடிட்டே இருக்க மாதிரி இருக்கும். நான் வந்துட்டு வீட்டுல இருந்துட்டே ஓடிட்டே இருக்கேன். பட் நான் பண்றது ஸ்மார்ட் ஒர்க் தான். ஆனா அந்த ஸ்மார்ட் ஒர்க்கே நான் ஹார்ட் ஒர்க்கா எடுத்து பண்ணிட்டு இருக்கேன். அதனாலதான் இந்த அளவுக்கு ரிசல்ட்ன்றத நான் கண்டிப்பா ரொம்ப ப்ரௌடா நான் சொல்லிக்கிறேன். மார்னிங் நான் ஒரு 6 o'clock இந்த போனை நான் கையில எடுக்கிறேன், ஒரு 7 o'clock நான் எடுக்கிறேன் அப்படின்னா ஈவினிங் 11:30 வரைக்கும் நான் கால், மெசேஜ், மீட்டிங் அப்படின்னு போயிட்டே இருக்கும். ஸோ வீட்டுல இருந்துதான் பண்றேன். ஓகேங்களா? பட் இருந்தாலுமே அதையே நான் எப்படி ஹார்ட் ஒர்க்கா பண்ணிக்கலாம். ஸ்மார்ட் ஒர்க் தான், பட் கன்சிஸ்டன்சியா விடாம சக்சஸ் அடுத்தது என்ன எனக்கு எத்தனை பேர் லீடரா கொண்டு அப்படின்னு விடாத பண்றதாலதான் இந்த சக்சஸ் என்னோட லைஃப் இந்த அளவுக்கு ஒரு சேஞ்சஸ் அப்படின்றது இங்க கொண்டு வந்திருக்கு. நான் ஒரு மாசம் பண்ணிட்டோம், 2 மாசம் பண்ணிட்டோம், 3 மாசம் பண்ணிட்டோம், என்னால முடியாதுன்னு நினைச்சிருந்தேன்னா கண்டிப்பா என்னால இந்த அளவுக்கு இங்க க்ரோத்ன்றது ஆயிருக்க முடியாது. இன்னைக்கு என்னுடைய சக்சஸ் ஜெர்னியை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிருக்கவே முடியாது. என்னோட டீம் உடஞ்சப்பையும் சரி, இது எங்க ஒரு மிஸ்டேக் இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன், என் மேல மிஸ்டேக் இல்லைன்றது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஓகே, நம்ம இவ்வளவு டீம் பில்ட் பண்ண தெரிஞ்ச நம்மளால இதுக்கு அப்புறமும் அதே டீம் நம்மளால பில்ட் பண்ண முடியும், பட் டைம் எடுக்கும் அப்படின்றது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கான ஒரு ஓட்டத்தில் தான் இப்ப நான் ஓடிட்டே இருக்கேன். கண்டிப்பா என்னால எந்த அளவுக்கு இதுல என்னோட எஃபோர்ட்டை போட முடியுமோ அந்த அளவுக்கு நான் எஃபோர்ட் இன்னும் போட்டுருப்பேன். இன்னும் 10ல இன்னும் நானும் கூட அது நான் டைம் வந்துட்டு அதிகமா வந்து ஸ்பெண்ட் பண்றதுக்கு நான் பிளானுங்க பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா? ஸோ கண்டிப்பா ஸ்டார்ட் பண்றப்போ ஒரு விஷயம் கஷ்டமோ அப்படின்னு தோணும். கஷ்டமா தான் இருக்கும், எதுவுமே நமக்கு ஈஸியா இருக்காது. பட் அது பழகதான் நமக்கு அது ஈஸியா மாற ஆரம்பிக்கும். ஸோ அடுத்த ஸ்டேஜ் என்னவா இருக்குன்னா, இது நமக்கு சரியா தப்பா, நான் ஸ்டார்டிங் அப்படிதான் ஐடி போட்ட ஒரு டேட்ல வந்து ஏதோ ஒன்று போட்டு பட் ஓகேன்னு பட் அதுக்கப்புறம் பல குழப்பத்துல நான் இருந்தேன். அதுக்கப்புறமேட்டுக்கு ஓகேன்னு பண்ண ஆரம்பிச்சேன். இன்னைக்கு கடைசியில என்னோட லைஃப் ரொம்ப அழகா எங்க மாறி இருக்கு. ரொம்ப ரொம்ப அழகா மாறி இருக்கு. வார்த்தையே இல்ல, அந்த அளவுக்கு என்னோட லைஃப், என்னோட ஃபேமிலி எல்லாமே அவ்வளவு அழகா எங்க எனக்கு மாறி இருக்கு. ஓகேவா? இது எல்லாமே அதாவது எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு கண்டிப்பா வந்துட்டு நம்மளுடைய வெஸ்டேஜ் மேனேஜ்மெண்ட். ஓகேவா? கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். அவங்க இந்த விஷயத்த அங்க ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா இன்னைக்கு இந்த அளவுக்கு ஒரு வில்லேஜ்ல இருந்துகிட்டு ஓகேவா இந்த அளவுக்கு ஒரு ஒரு ஏர்னிங்ஸ் அப்படின்றது எனக்கு இந்த வாய்ப்பு இந்த அளவுக்கு ஒரு வில்லேஜ்ல கொண்டு வந்து இந்த வாய்ப்பை ரீச் பண்ற அளவுக்கு இங்க இந்த விஷயம் இங்க நடக்குதுன்னா இதுக்கு எல்லாமே அங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற நம்மளுடைய வெஸ்டேஜ் மேனேஜ்மெண்ட் தான். அதுக்கு மிகப்பெரிய நான் வந்துட்டு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இதுல வந்துட்டு என்னோட கிரேட் அப்லைன், என்னோட டவுன்லைன் எல்லாருக்குமே வந்துட்டு தேங்க்யூ சோ மச். கண்டிப்பா எல்லாருமே அவ்வளவு சப்போர்ட் பண்றீங்க. இன்னும் வந்துட்டு நீங்க மேல உயரத்தினோட ஆள் எல்லாருக்குமே நான் சப்போர்ட் சொல்லிக்கிறேன். தேங்க்ஸ் டு ஆல். இந்த மாதிரி நிறைய சில்வர் டைரக்டர் இருக்கீங்க, நிறைய பிரான்ச் இருக்கீங்க, எல்லாரோட நேமே என்னால மென்ஷன் பண்ண முடியல. ஸோ கண்டிப்பா வந்துட்டு நீங்க எல்லாருமே அடுத்த லெவலுக்கு வந்து மூவ் ஆகி வாங்க வருவீங்க. உங்க எல்லாருக்குமே வந்துட்டு அகைன் தேங்க்யூ சோ மச். ஸோ தேங்க்யூ இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்ததுக்கு. தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச். இன்ஃபேக்ட் வெரி கிரேட், ரொம்ப ஒரு ப்ரௌட் மூமெண்ட் அப்படின்னு என்னால் சொல்ல முடியும். பிகாஸ் இன்ஃபேக்ட் இது வந்து ஒரு மாதிரி அஸ்டானிஷிங் அப்படின்னே கூட என்னால் சொல்ல முடியும். ஏன் அஸ்டானிஷிங் அப்படின்னா ஒரு சின்ன இடத்துல இருந்து இன்னைக்கு இவ்வளோ பெரிய அளவுல இது வளர முடியும் அப்படின்னா சான்ஸே இல்லைங்க. உங்களுடைய எஃபர்ட்ஸுங்கிறது சம்திங் ரியலி கிரேட் அப்படின்னு தான் வந்து நான் சொல்லணும். சில கேள்விகள் வந்து உங்கள்கிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன். ரைட். இன்ஃபேக்ட் இந்த ப்ரெசன்டேஷன் போது நான் கேட்டிருந்த டைம்ல அப்ப நீங்க சொல்லியிருந்தீங்க வீடியோ வந்து ஆன் பண்ண முடியாது பிகாஸ் இப்போ நீங்க இருக்கிறது தட் இஸ் ஓட்டு வீடு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ
ரொம்ப அந்த அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கண்டிஷன்ல இருந்துகிட்டு இது மாதிரி வெஸ்டீஜ் மாதிரியான ஒரு வாய்ப்பை நீங்க பார்க்கும் பொழுது உங்களுக்கு அது என்னவாக முதல்ல தோணுச்சு? ஓகே சார். நான் வெஸ்டேஜ் வாய்ப்பை பார்க்கும் பொழுது ஆக்சுவலா இது வந்துட்டு ஓகே சேம் தான், ப்ராடக்ட் ஏதாவது சேல் பண்ற மாதிரி இருக்குமா அப்படின்ற ஒரு விஷயம் அப்படின்றது எனக்கு மைண்ட்ல இருந்துச்சு. அகைனா எனக்கு இந்த லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ரோக்ராம் அப்படின்ற ஒரு விஷயத்த பாக்குறப்போ இது நீங்க சேல் கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்தை எனக்கு ஆழமா சொன்னாங்க. சரி ஓகே, நம்ம வீட்டுக்கு நம்ம தேவையானதை வாங்க போறோம். இப்ப நம்ம வில்லேஜ்ன்றதெல்லாம் 4 பேருக்கு சொல்றப்போ அவங்கவுங்க ஒரு கமெண்ட்ஸ்ன்றது கொடுப்பாங்க. அப்ப நம்ம யார்ட்டையும் போய் இதை நம்ம ப்ராடக்ட போய் நீங்க, ஏன்னா ப்ராடக்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம எடுத்தாலே இங்க காமனா எல்லாருக்கும் இருக்கிற ஒரு மைண்ட் தாட், நீங்க வந்துட்டு ப்ராடக்ட் விக்கிறீங்களா அப்படின்ற ஒரு வேர்டு தான் இந்த வரும். ஓகேவா, பொருள் விக்கிறீங்களா அப்படின்ற வேர்டு. ஓகே, இங்க ப்ராடக்ட் நம்ம சேல் பண்ண போறது கிடையாதுன்றதுல எனக்கு தெளிவா இருந்தா ஓகே, இது நம்ம எடுத்து பண்ணலாம். ஏன்னா நம்ம யாரையும் போய் வாங்கிக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்ல போறது கிடையாது. ஸோ அதனால நம்ம வீட்டுக்கு தான் வாங்க போறோம், நம்ம அப்பா அம்மா மட்டும்தான் நம்ம கன்வின்ஸ் பண்ண போறோம். அப்படின்ற சுச்சுவேஷன் ஓகே, நம்ம இதை எடுத்து பண்ண என்ன இருக்குன்னு பாக்கலாமே. என்ன பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு ஜாப், நான் நிறைய பேர் எனக்கு தெரிஞ்ச அண்ணன் அப்படிலாம் ஏதாவது ஜாப் இருந்தா சொல்லுங்களான்னு கேட்கற பட்சத்துக்கு அவங்க என்ன கேட்பாங்க ஒரே விஷயம், என்ன மாதிரி ஜாப்மா எதிர்பார்க்கறேன். நான் சொல்லுவேன், எனக்கு என்ன மாதிரி ஜாப்லாம் எனக்கு வேணாம், எனக்கு ஒரு ஜாப் வேணும், பட் ஆனா எனக்கு பஸ் டைம் மட்டும் கரெக்டா இருக்கும். இதுதான் நான் சொல்லியிருக்கேன். தவிர்த்து என்ன ஜாப் அப்படின்றது நான் வந்துட்டு சீரியஸ்லி கேட்டதே கிடையாது. எந்த ஜாப் இருந்தாலும் கத்துக்க போறோம், கத்துக்கிட்டு நம்ம அதை செய்ய போறோம். நம்ம படிச்சதுக்குமே ஒரு நம்ம போற ஜாபுக்குமே அதுக்கு ரிலேட் இருக்கான்னு கேட்டீங்க அப்படின்னா, அதுக்கு கனெக்ட் இருக்கான்னு கேட்டீங்கன்னா மேக்ஸிமம் பீப்புள் அப்படி பண்ண மாட்டாங்க. அதே தான் என்னோட மைண்ட் தாட்லயும் வந்து, எங்க போனாலுமே புதுசா ஒரு விஷயத்த கத்துக்க போறோம், கத்துக்கிட்டு நம்மளுடைய ஒரு ஒரு விஷயத்த நம்ம கொடுக்க போறோம், நம்மளால என்ன முடியுமோ அவங்க கொடுக்க போறோம். அந்த மாதிரிதான் இதே நான் பார்த்தேன். இதை கத்து கொடுங்க, நான் கத்துக்கிறேன், நான் செய்ய ஆரம்பிக்கிறேன் அப்படின்ற ஒரு மைண்ட் தாட்ல நான் இதை கையில எடுப்பேங்க. நார்மலா இப்ப வந்து நேரா போய் பார்த்து பேசினாலே வந்து எவ்வளவு விஷயங்கள் நம்ம காமிச்சா கூட நம்மளோட ப்ராடக்ட் கேட்டலாக்ஸ் இருக்கலாம், கார் புக் இருக்கலாம், லீடிங் லேடிஸ் புக் இருக்கலாம், நம்மளோட டூல்ஸ். ஸோ இன் ஜென்ரல் அந்த டூல்ஸ் எவ்வளவுதான் நம்ம காமிச்சு எல்லாமே பேசினா கூட அடி மனசுல அவங்களுக்கு வந்து ஒரு யோசனை அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இன்ஃபேக்ட் நீங்க உள்ள வந்ததே லாக்டவுன் டைம்ல, அப்ப யாரையும் போய் டைரக்டா மீட் பண்ணவும் முடியாது. இன்ஃபேக்ட் நீங்க மொபைல தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு இருக்கிற ஒரே முதலீடு அப்படிங்கிறது உங்களோட மொபைல் ஃபோன் மட்டும்தான் இருந்தது. அப்ப இவ்வளவு பேரை நீங்க பேசும்போது அந்த ரீச் உங்களுக்கு கிடைச்சதா? எனக்கு ரீச் அப்படின்றது அதாவது எனக்கு கிடைக்கல. ஸ்டார்டிங்ன்றது எனக்கு கிடைக்கல. நான் என்ன ஆரம்பிச்சேன் அப்படின்னா, நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணணும். நான் என்னோட ஃப்ரெண்ட் சொல்றப்பயும் சரி, நான் போன் மூலியமா இருக்கிற கான்டாக்ட், ஃப்ரெண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட் அப்படி நான் கான்டாக்ட் பண்ணி பேசுறப்பவுமே சரி, எனக்கு சக்சஸ் அப்படின்றது ஸ்டார்டிங் எனக்கு கிடைக்கவே இல்லை. நான் ஜாயின் பண்ண மந்த், அக்டோபர் மந்த் ஜாயின் பண்ணி நவம்பர் மந்த் வரைக்குமே என்னால ஃபாஸ்டா 8 கூட அச்சீவ் பண்ண முடியல. எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. நம்ம ஜாயின் பண்ணி 40 நாள் ஆகுது, ஆனா ஃபாஸ்டா 8% சொல்லிட்டு நிறைய பேர் சர்டிபிகேட் போடுறாங்க, நிறைய பேர் அச்சீவ் பண்ணுன்னு சொல்றாங்க. பட் என்னால அந்த அந்த ஒரு ஃபாஸ்ட் 8% ஒரு 282 கூட அச்சீவ் பண்ண முடியலையே. அந்த ஒரு கஷ்டம் அப்படின்னு இருந்துச்சு. ஏன்னா அந்த டைம் நான் நிறைய பேர் ரெஃபர் பண்ணேன், நிறைய பேர் எனக்கு கீழே வந்துட்டு ஐடிஸும் ஜாயின் பண்ணாங்க. பட் ஆனா நம்பிக்கை இல்லாம இங்க இருந்து போகவும் ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் நான் எங்க மிஸ்டேக் பண்றேன், எந்த வேர்டை சொல்லணும், எந்த வேர்டை சொல்லக்கூடாது, இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் எப்படி கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றத நான் டிசைட் பண்ணேன். ஸோ எல்லாருக்குமே நானுமே ஒரு டைம் டியூரேஷன் கொடுக்க ஆரம்பிச்சேன். இந்த டைம்ல ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ட்ரை பண்ணுங்க, இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது, லாஸ் ஆகாது, ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரைன்ற வேர்டு நான் அதிகமா யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். எனக்கு அது ஒரு பெரிய சக்சஸ்ன்றது இங்க நான் கொடுத்துன்னே சொல்லுவேன் சார். ஏன்னா நான் ஸ்டார்டிங் நிறைய விஷயம் இங்க பண்ணலாம், சக்சஸ் பண்ணலாம், ஏர்ன் பண்ண முடியும்னு அந்த புரிய நம்பிக்கை கொடுக்குறப்ப யாருமே நம்ப தயாரா இல்ல. ஏதாவது நம்ம கையில காமிச்சாலுமே அதெல்லாம் முடியாதுன்ற மைண்ட் தாட் தான். பட் இங்க அப்படி நான் சொல்லல, பட் ட்ரை பண்ணுங்க, இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் இல்லன்ற மாதிரி அந்த ஒரு விஷயத்த நான் வந்துட்டு கொண்டு போய் அவங்களை நம்ப வைக்கணும். வந்துட்டு ஒரு 1 or 2 வீக் இங்க ஸ்டே பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க நின்றுப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அந்த 1 or 2 வீக் அவங்க நிக்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணுமோ அதை நான் பண்ண ஆரம்பிச்சேன். அப்புறம் எனக்கு லீடருமே வந்துட்டு சூப்பரா எடுத்து பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் நான் ஃபாஸ்டா 8 அப்படின்ற எல்லாமே டபுள் ப்ரொமோஷன்ல அடுத்த மூவ் ஆக ஆரம்பிச்சிட்டேன். ஸ்டார்டிங்ன்றது எனக்குமே ரிசல்ட்ன்றது கண்டிப்பா வரல. நிறைய ரிஜெக்ஷன்ஸ் ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. நீங்க பேசும்போது என்ன மாதிரிலாம் உங்களை வந்து ரிஜெக்ட் பண்ணாங்க? ஓகே, சரி, நான் பேசும்போது வந்துட்டு என்ன மாதிரினா, இது வந்துட்டு ஆள் சேர்க்கிற வேலையா? அப்ப நான் ஜாயின் பண்ண பிறகு எனக்கு கீழே யாரு ஜாயின் பண்ணுவாங்க? நான் சொன்னா யாருமே ஜாயின் பண்ண மாட்டாங்க. உங்க பொருள் வாங்கணுமா அப்படின்ற ஒரு ஜாயின் பண்ண பிறகுமே நிறைய பேர் அதாவது நிறைய பேர் பேக் பண்ணிட்டு போயிருக்காங்க. அவங்க அகைன் வேற நம்பர்ல இருந்து கால் பண்ணி கேட்கறப்போ அவங்க சொல்ற விஷயம், ப்ராடக்ட் ரேட் ஹையா இருக்கு, இந்த ப்ராடக்ட்ல எங்க வீட்டுல அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ 1000 ரூபாய்க்கு எங்க வீட்டுல எவ்வளவு பொருள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரீசன் நிறைய சொன்னாங்க. பட் ஆனா அகைன் அந்த ரீசன் இதுதான் ரீசனா சொல்றாங்க, அதுக்கு பதில் என்ன தேடலாம் அப்படின்ற பட்சத்துல ப்ராடக்டோட குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படின்றது எனக்கு தெரியும்.
தெரியும் அப்படின்றதால இந்த குவாலிட்டி பத்தி நான் பேச ஆரம்பிச்சேன். ஒன்ஸ் நீங்க வாங்கி ட்ரை பண்றது அப்படின்ற மாதிரி அந்த மாடுலேஷன் ஆன்சர் எப்படி நமக்கு ரிஜெக்ட் பண்ற ரீசன் நமக்கு சொல்றாங்களோ அந்த ரிஜெக்ஷனையே நம்ம ஒரு ஆன்சர் பெஸ்ட் ஆன்சர் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னா ரிஜெக்ஷன் அப்படின்றது அவங்க வர பட்சம் ஓகே நான் ட்ரை பண்றேன் அப்படின்ற ஒரு ஆன்சர் அகைன் அவங்கள்ட்ட வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு சார். ஸோ இந்த ரீசன் தான் சொன்னாங்க ப்ராடக்ட் ஹையா இருக்கு, எனக்கு கிட்ட நானும் ஜாயின் பண்ண பிறகு நிறைய பேர் சேர்த்து விடணுமா, ஆள் சேர்க்கணுமா, அப்ப என்னால முடியாது நான் சொன்னா வரமாட்டாங்க. இது மெயின் ரீசனா இங்க நிறைய பேர் ரிஜெக்ட் பண்றதுக்கான ஒரு மெயின் ரீசனா அப்படி இருந்தது சார். ரைட். இன்ஃபேக்ட் என்னோட அடுத்த கேள்வியும் அதுதான். இப்ப இவ்வளவு ரிஜெக்ஷன்ஸ் இந்த மாதிரிலாம் பேசும்போது இதற்கு உங்களுடைய பதில் என்னவாக இருந்தது? எனக்கு கீழே அதாவது ஜாயின் பண்ணி விடணுமா அப்படின்ற மாதிரி அவங்க கேட்பாங்க இல்லையா. இப்போ நான் கேட்பேன் நீங்க எப்படி இந்த பிளாட்ஃபார்ம் அக்செப்ட் பண்ணி இந்த பிளாட்ஃபார்ம் எனக்கு வந்துட்டு ஓகே நம்ம ட்ரை பண்ணலாம், ஓகேப்பா ட்ரை பண்ணலாம் ஒரு தாட் வந்தா நீங்க என்னையே கான்டெக்ட் பண்ணிருக்கீங்க, அதே தான் ஓகேங்களா. ஸோ அதே தான் நீங்களும் உங்களுக்கு இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சி இந்த பிளாட்ஃபார்ம் பிடிச்சிதான் நான் பண்றேன்னு வரீங்க இல்லையா. அந்த மாதிரி உங்களை மாதிரிதான் எல்லாருமே ஒரு கேரக்டர். சொன்ன மாதிரி அவங்களுக்கு பிடிக்கிற பட்சத்துல ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கீழேன்றது நீங்க ரெஃபர் பண்ணக்குள்ள 10 பேர்ல யாராவது ஒருத்தவங்களாச்சும் வர ஆரம்பிப்பாங்க. இந்த ஒருத்தவங்க அப்படின்றது நீங்க 2 பேரும் சேர்ந்தா 2 பேரா மாறுது. அந்த 2 பேர் அதே நீங்க ரெஃபர் பண்ண ஆரம்பிக்க போது 4ஆ மாறுது. சொன்ன மாதிரி வருவாங்களா வரமாட்டாங்க நீங்களும் டிசைட் பண்ணாதீங்க. டிசைட் நீங்க ஃபர்ஸ்ட் பண்ணிக்காதீங்க. உங்களுக்கு இன்னைக்கு பிடிச்ச மாதிரி உங்களை நீங்க ரெஃபர் பண்ணணும் ஒரு லிஸ்ட் கண்டிப்பா இருக்கும் இல்லையா. ஸோ அவங்களுக்குமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்களுக்கும் ஒரு நாள் இதை பிடிக்க ஆரம்பிக்கும். ஸோ ட்ரை பண்ணாம எதையும் வேணாம்னு சொல்லாதீங்க அப்படின்றது பதில் நான் சொல்லுவேன். அதை தாண்டி 2 விஷயம் சார். ஒண்ணு நீங்க பிசினஸா எடுத்து பண்ணலாம், இல்ல அப்படின்னா நீங்க ப்ராடக்ட் யூஸரா இருக்கலாம். ஸோ ப்ராடக்ட் யூஸரா நீங்க வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க. இது நான் ஆப்ஷனா கொடுப்பேன். பட் ஆனா உள்ள வர எல்லாருமே பிசினஸா எடுத்து பண்ண ஆரம்பிச்சுவாங்க. நீங்க ப்ராடக்ட் யூஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஒரு சப்ளிமெண்ட்ஸா இருக்கலாம், அக்ரியா இருக்கலாம், எதுவும் உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட்டா இருந்துச்சுன்னா நீங்க வாங்குற அந்த ஒரு ப்ராடக்ட்டுக்கு கூட உங்களுக்கான பெஸ்ட் பெனிஃபிட் அப்படின்றது இங்க கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நான் வந்துட்டு ஒரு விஷயத்த உங்கள்கிட்ட கன்வே பண்ண ஆரம்பிச்சேன் சார். சூப்பர் சூப்பர். ரைட். ஸோ இப்போ நீங்க பேசும்போது இன்ஃபேக்ட் நீங்க லைக் உங்களோட ரிலேட்டிவ் சைட்ல, ஃப்ரெண்ட்ஸ் சைட்ல, காலேஜ்ல கூட படிச்சவங்க, ஸோ இந்த மாதிரி எல்லாமே நீங்க அப்ரோச் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது உங்களுடைய முதல் மாத வருமானம் அப்படிங்கிறது 28ல ஆரம்பிச்சு 2வது மாதமே 800 சில்லறை நீங்க போனீங்க. ஸோ அந்த ஒரு மாதத்திற்குள்ள என்ன நீங்க ஐடி போட்டும் உங்களுக்கு நம்பிக்கை வந்தது 1 மாசம் கழிச்சு தான். ஆமா. அப்ப உங்க கூட இருக்கக்கூடிய இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ரிலேட்டிவ்ஸ் இவங்களுடைய சப்போர்ட் அந்த நேரத்துல இருந்ததா, ஆர் அவங்க அந்த நேரத்திலேயே வந்து அந்த ரிஜெக்ஷன் மோட்லயே அப்படியே இருந்தாங்களா, ஆர் இந்த 842 அடுத்த மாதம் நீங்க போனது எப்படி அது சாத்தியமாச்சு? ஓகே சார். நான் வந்துட்டு ஸ்டார்டிங்ல என்னோட ஃப்ரெண்டு ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே நான் வந்துட்டு இதை இன்ட்ரோ பண்ணேன். பட் ஆனா எனக்கு என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு கலைச்செல்வன் சொல்லிட்டு ஒருத்தவங்க தான் அவங்க ஐடி போட்டாங்க. பட் இது வரைக்குமே அவங்க ஒர்க் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. பட் நான் சொல்றேன் அப்படின்றதால இந்த ஒர்க் ஐடின்றது கிரியேட் பண்ணாங்க. மற்றபடி எல்லா ஃப்ரெண்டுமே ரிஜெக்ட் தான் பண்ணாங்க. இது சரி வராது, இது செட் ஆகாது, இதுல ஏர்னே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்த அங்க சொன்னாங்க. ஸோ அடுத்த மந்த் எனக்கு வந்துட்டு அதாவது ஃபர்ஸ்ட் மந்த் நவம்பர் மந்த் 28 ரூபாய் எடுத்த நானு டிசம்பர் மந்த் நான் ஃபாஸ்ட் 10% அச்சீவ் பண்ண ஆரம்பிச்சேன். ஃபாஸ்ட் 80 அந்த மந்த் நான் அச்சீவ் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ 10% நான் அச்சீவ் பண்ண ஆரம்பிச்சதால என்னோட பெர்ஃபார்மன்ஸ் போனஸ் மட்டும் எனக்கு வந்துட்டு 841 ரூபாய். இந்த 28 ரூபாயும் சேர்த்து எனக்கு இப்போ 860க்கு மேல. ஓகே. ஸோ அந்த மாதிரி 860 அபோவ் எனக்கு வந்துட்டு இன்கம்ன்றது அந்த மந்த் வந்துச்சு. அந்த 8% அச்சீவ் பண்ணதால எனக்கு கிட்ட யாரும் 8% வராதால எனக்கு அந்த பெர்ஃபார்மன்ஸ் போனஸ்ல அந்த 841 ரூபாய் இன்கமா கிடைச்சிருக்கு. ரைட். இப்போ நீங்க சொன்னதுல இருந்து அடுத்தது நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். இப்ப நிறைய பேர் வந்து மனசுல தோணும் போது இதெல்லாம் எனக்கு செட் ஆகாது, இதெல்லாம் எனக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னு ஒரு ஒரு உள்ளுக்குள்ள ஒரு மனநிலையோடு தான் நீங்க நிறைய பேர் ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? எதுவுமே நம்ம ஸ்டார்ட் பண்ணி ட்ரை பண்றதுக்கு முன்னாடி முடியாது வராது அப்படின்றத டிசைட் பண்ணிட வேண்டாம். நான் வந்துட்டு இப்போ நான் பண்ண விஷயம் எல்லா விதத்துலயுமே அதுதான். நான் டைப் ரைட்டிங் போறேன், எனக்கு இருக்கிற டைம் செட் ஆகுமா அப்படின்னோ இல்ல நான் ஒர்க் பண்ண எனக்கு நான் சொல்றேன். அப்படி எல்லாமே ஓகே ட்ரை பண்ணலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் தாட் எனக்கு இருந்துட்டே இருக்கும். எல்லா விஷயத்துலயுமே அப்படி இருக்கும். அந்த மாதிரிதான் நான் வெஸ்டேஜையும் பார்த்தேன். ஸோ நீங்களுமே அதுதான் தொடங்குறதுக்கு முன்னாடியே இது முடியாது அப்படின்னு நினைச்சிட்டோம் அப்படின்னா நம்ம தொடங்கவே மாட்டோம். அதாவது ஒரு விதைய போட்டாதான் அந்த விதை நாளைக்கு நமக்கு பழத்தை கொடுக்குமே தவிர்த்து விதையே போடாம மரம் வளராது, வளர்ந்தாலும் பழம் கொடுக்காது அப்படின்னு நினைச்சோம்னா நம்மளுக்கு அந்த பழம் எப்பயுமே கிடைக்காது. நம்ம கண்டிப்பா நமக்கு ஒரு பழம் கிடைக்கணும்னா இன்னைக்கு அந்த விதையை போட்டாதான் கிடைக்கும். அந்த மாதிரி நீங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே முடியாது வராதுன்னு சொல்லிட்டு எந்த ஒரு டிசிஷனுமே எடுத்துடாதீங்க. யாரோடைய லைஃப்மே எந்த செகண்ட்ல வேணாலும் சேஞ்ச் ஆகலாம். பட் அதுக்கான ட்ரை அந்த இடத்துல நம்மளும் இருக்கணும் அப்படின்றத மட்டும் நீங்க கான்பிடண்டா இருந்தீங்கன்னா நீங்க ட்ரை பண்ணாம விடாதீங்க. விட்டீங்கன்னா அது யாருக்கோ போயிடும். ஏன்னா யாரோ நீங்க இங்க முடியாதுன்ற ஒரு அந்த செகண்ட்லயும் இங்க நமக்கு வராதுன்ற அந்த செகண்ட்லயும் தான் யாரோ ஒருத்தவங்க வரும்னு சொல்லியோ முடியும்னு சொல்லியோ அந்த விஷயத்த தொடங்கிட்டே இருக்காங்க, ஸ்டார்ட் பண்ணிட்டே இருக்காங்க. சோ அவங்களுக்கு போயிடும். சோ நம்ம அதுல எப்படி ஃபர்ஸ்டா இருந்துட்டோம் அப்படின்னா அது நமக்கிட்ட வந்துடும். அதுதான் விஷயம். அதனால
ஸ்டார்ட் பண்றப்போ எதுலையுமே நெகட்டிவாவோ முடியாது வராதுனோ அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணாதீங்க. முடியும், அவ்வளவு கான்பிடென்ட்டா இல்லைன்னா கூட ட்ரை பண்ணலாம் அப்படின்ற ஒரு வேர்டை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ட்ரை தானே அப்படின்ற வச்சுட்டா கூட ரிசல்ட் ஓரளவு நம்ம கண்ணுக்கு தெரியுற பட்சத்துல நம்ம முழுசா எடுத்து பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ அந்த ஒரு பாயிண்ட் சொல்ல விரும்புறேன் சார். நெத்தி அடி அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் இதுதான் இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் உள்ள வரத்துக்கு முன்னாடியே கண்ணை மூடிட்டு தான் அவங்க கண்ணையும் காதையும் எல்லாமே மூடிட்டு தான் அவங்களுக்குள்ள வராங்க. ஸோ உங்களுடைய பதில் வந்து ரொம்ப அற்புதமா இருந்தது. பிகாஸ் எதையுமே ஒரு ட்ரை பண்ணாம நம்மளே ஒரு டெசிஷனுக்குள்ள வரக்கூடாது அப்படிங்கிறது பர்ஃபெக்டா நீங்க சொன்னீங்க. வெரி கிரேட். ஸோ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்க்கும்போது, பிகாஸ் உங்களுடைய கோல் ஆர் உங்களுடைய டோட்டல் கெரியர் எல்லாமே வந்து ஒரு படிப்பு, அதுக்கப்புறம் வேலைக்கு இப்படி இருந்த இடத்துல, ஸோ லாக்டவுன்ல வீட்டில் இருந்த நேரத்துல வெஸ்டீஜ் வாய்ப்பு அப்படிங்கிற இடத்துல நீங்க பார்க்கும்போது ஏதோ ஒன்று சம்திங் ஒரு ஸ்பார்க் உங்களுக்கு வந்திருக்கும்ல. இப்போ இதுதான் எனக்கு அடுத்தது, ரைட்? இப்போ உங்க வீட்டில் அப்பா அம்மா சொல்லும்போது கூட வந்து இல்லை என்ன ஒரு 4 மாசம் எனக்கு டைம் கொடுங்க, அதுக்குள்ள நான் வந்து இதை பண்றேன் அப்படின்னு சொல்லும்போது உங்களை வெஸ்டீஜ்ல அட்ராக்ட் பண்ண விஷயம் என்ன? ஏன் உங்களை இதை கண்டினியூஸா பண்ண வச்சு? அப்ரிசியேஷன் சார். நான் மெயினா சொல்லுவேன் அப்ரிசியேஷன். என்னோட அப்ளைன் சரி, எனக்கு வந்துட்டு ஸோ கிரீஷ் பிரதர் நான் சொல்லியிருப்பேன். ஸோ எனக்கு மேல இருந்த அப்ளைனுமே வந்துட்டு அப்ரிசியேஷன் எனக்கு பண்ணிட்டே இருந்தாங்க. நான் சின்ன விஷயம் பண்ணாலும் ஒருவேளை நான் அவ்வளவு பெட்டரா பண்றேன் அதனால அப்ரிஷியேட் பண்றாங்களா இல்ல இங்க இப்படிதான் பண்ணுவாங்களான்றது அப்போ டவுட் இருந்துச்சு. பட் இருந்தாலும் எனக்கு அந்த அப்ரிசியேஷன்ன்றது ரொம்ப பிடிச்சிருச்சு. இன்கம்மே வந்துட்டு எனக்கு வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் ஒண்ணுமே பண்ணல, எனக்கு தெரிஞ்ச விஷயத்த 4 பேருக்கு நான் அதை இன்ட்ரோ பண்ணேன். எனக்கு இன்கம் வந்து 28 ரூபாய் வர்றப்போ எனக்கு அக்கௌண்ட்ல வரல. ஸோ அது 3 டிஜிட்டா மாறுறப்போ அந்த 840 ரூபாய் என்னோட அக்கௌண்ட்டுக்கு வர ஆரம்பிச்சது. ஸோ அந்த மந்த் நான் இன்னும் எனக்கு ரொம்ப இது பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அதுக்கு முன்னாடியே நான் பண்ற ஒரு சின்ன சின்ன விஷயத்தையுமே எனக்கு அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஓகே சூப்பர் பண்ணுங்க அந்த மாதிரி. அந்த அப்ரிசியேஷன் அப்படின்ற விஷயம் நான் வாண்டடா போய் நான் அதெல்லாம் பண்றேன், எனக்கு யாருமே அப்ரிஷியேட் பண்ணல நான் சொல்ல மாட்டேன். நான் பண்ணதே இல்ல, அதை நான் ஒத்துக்கிறேன். நான் எங்கேயுமே கலந்துக்க மாட்டேன், காம்படிஷன்ல கலந்துக்க மாட்டேன், எதுவுமே நான் பண்ண மாட்டேன். அதனால எனக்கு அந்த அப்ரிசியேஷனுடைய அந்த ஒரு சுவைன்னு சொல்லுவாங்களா அது எனக்கு தெரியல. ஆனா பட் இங்க நான் வந்துட்டு யார் முன்னாடி நான் போகல, பட் நான் இருக்கிற இடத்துல இருந்து நான் ஸ்டார்ட் பண்றேன். பட் அதுக்கான அப்ரிசியேஷன்ன்றது எனக்கு அவ்வளவு பேர் எனக்கு பண்றாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஹாப்பியான ஒரு விஷயத்த நமக்கு இன்னும் ஹாப்பியா பண்ண ஆரம்பிக்கும். இன்னும் நமக்கு அப்ரிசியேஷன் வேணும், இன்னும் நமக்கு வேணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த அப்ரிசியேஷன்ன்றது கண்டிப்பா ஒரு 70% சொல்வேன். தென் இன்கம்மே எனக்கு அக்கௌண்ட்டுக்கு வந்து விழ ஆரம்பிச்சது. அதுவுமே நான் கண்டிப்பா நான் அந்த செகண்ட் மந்த் தேர்ட் மந்த் எல்லாம் அவ்வளவு நம்ப ஆரம்பிச்சிட்டேன். 2 விஷயம் தான் இதுதான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நான் அந்த டிசிஷனுக்கு வரதுக்கு ஒரு மெயினான ரீசன் வந்துட்டு இது நான் சொல்லுவேன் சார். இப்போ இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா பிரான்ஸா இருக்கட்டும், சில்வரா இருக்கட்டும், கோல்டா இருக்கட்டும், ஸ்டாரா இருக்கட்டும், இப்போ இந்தந்த லெவல்ஸ்ல வந்து கிட்டத்தட்ட வந்து 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் இந்த மாதிரிலாம் இப்போ நிறைய பேர் எல்லாமே அந்தந்த லெவல்ஸ்லயே வந்து ஒரு மாதிரி ஒரு அடக்கமா அதுல போய் உக்காந்துடுறாங்க. ஸோ அதை தாண்டி வந்து அடுத்த லெவல் அவங்க மூவ் பண்ண முடியல. இப்போ இந்த மாதிரி இருக்கிற இடத்துல நீங்க ஒரு லெவல்ஸ் தட் இஸ் ஒரு 1 இயர்ல நீங்க க்ரௌன் அச்சீவ் பண்ண முடிஞ்சது அப்படிங்கிற இடத்துல ப்ராப்ளி உங்களோட ஒரு ஏஜ் ஒரு காரணம் அப்படின்னு சொல்ல வரீங்களா? இல்ல வந்து எந்த ஒரு முயற்சிங்கிறது இதை வந்து நிச்சயமா சாதிக்க முடியும் அப்படிங்கறது சொல்ல வைக்குதா? இல்ல இப்ப இன்னைக்கு ரொம்ப வருஷமா ஒரே லெவல்ல இருக்கிறவங்களுக்கும் இது பாசிபிலிட்டி அப்படிங்கிறது சொல்ல முடியுமா? ஓகே, இன்னைக்கு எந்த நிலைமையில இருக்கிறவங்களுக்குமே அடுத்த லெவல் மூவ் ஆகிறதுக்கு அவங்க ட்ரை பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்க கோலை பிக்ஸ் பண்ணி அந்த கோலை ரீச் பண்றதுக்கான கரெக்டா அந்த மைண்ட் மேப் அந்த ஒரு சாட் போட்டு அவங்க ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பா அவங்களால அந்த லெவல்ல போய் ரீச் பண்ண முடியும். ஏன்னா இங்க எந்த விஷயமே நம்ம தனியாலா பண்ண போறதே கிடையாது. நம்ம தனியாலா ஒரு விஷயம் இங்க நம்ம யாருமே இங்க பண்ண போறதே கிடையாது. ஒரு நாள் நம்ம தனியாலா இருப்போம், மறுநாள் நமக்கு 2 கைனா நாளைக்கு நமக்கு 4 கையா மாற போகுது. அந்த மாதிரி டீம் இருக்கு. புதுசான்றதை தாண்டி இருக்கிறவங்கள நம்மள மாதிரி மாத்துறோம், இருக்கிறவங்கள நம்மள மாதிரி கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா 2 கை செய்ய வேண்டிய வேலையை அங்க 10 கை செய்ய ஆரம்பிக்குது அதே 1 மணி நேரத்துல. இப்ப நான் இன்னைக்கு 1 ஹவர்ல ஒரு வேலையை செய்யறேன், 2 கையை வச்சுக்கிட்டுனா அதே 1 ஹவர்ல அதே 10 கை, அப்போ 10 கையும் அந்த 1 ஹவர்ல வேலை செய்யறப்போ அது 10 மணி நேரமா அங்க வேலையா மாறு. அந்த மாதிரி நம்ம கீழே இருக்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க, நமக்கு கீழே இருக்கிறவங்க இருக்காங்க, நம்ம புதுசா ஏதோ பண்ணணும்ன்றது அது வந்துட்டு ஓகே தான். பட் இருந்தாலும் இருக்கிறவங்கள நம்மள மாதிரி மாத்தணும். இது பண்ணிட்டாங்கனாலே கண்டிப்பா இன்னைக்கு அவங்க நினைச்சா கூட கண்டிப்பா நெக்ஸ்ட் ஒரு குறிப்பிட்ட மந்த்துக்குள்ள அவங்க அடுத்த லெவல் வர முடியும். அந்த மாதிரி முயற்சி அப்படின்றதுமே வந்துட்டு சில பேர் வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு பண்ணுவாங்க, சில பேர் பார்ட் டைமா பண்ணுவாங்க. இல்ல இதுல சைட்ல ஏதோ ஒரு இன்கம் ஒரு 5000 ரூபாய் வருது போதும் அப்படின்ற நிலைமைக்கு அவங்க
என்னைக்கு முடிவுக்கு வராங்களோ அதுக்கப்புறம் அவங்க என்ன நினைச்சாலுமே அதை தாண்டி வரவே முடியாது. ஏன்னா அவங்க போதும்னு இதை முடிவு பண்ணிட்டாங்க, அதுக்கான எஃபோர்ட்டே போட மாட்டாங்க. மாசம் அந்த லெவல்ல குவாலிஃபை பண்றதுக்கு மட்டும் அவங்க ஒர்க் பண்ணிக்கிறாங்க. அந்த லெவல் குவாலிஃபை பண்றதுக்கு அவங்க ஒர்க் பண்ணலைன்னா அந்த இன்கமே அங்க வராது. ஆனா அவங்க மைண்ட் தாட் என்ன, எனக்கு வர 5000 ரூபாய் போதும், எனக்கு வர 4000 ரூபாய் போதும்னு அவங்க டிசைட் பண்ணி அதுக்கான ஒர்க்கை மட்டும் அவங்க பண்றதால அவங்களுக்கு அந்த இன்கம் மட்டும் கிடைக்குது. இல்ல எனக்கு கீழே இருக்கிறவங்களுமே ஒருத்தவங்க எக்ஸ்ட்ரா இன்கம் ஏர்ன் பண்ண வைக்கணும், நான் சில்வருக்கு மூவ் ஆகணும்னு நினைச்சு அவங்களுக்கு பிளான சொல்லி கொடுத்து நமக்கான அந்த சில்வருக்கு என்ன பண்ணுமோ அதை நம்மளும் தனியா ஒரு பிளான் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சோம்னா 2 பேரும் ஒர்க் பண்றாங்க, ஆட்டோமேட்டிக்கா கீழே இருக்கிறவங்க குவாலிஃபை ஆகுறாங்க, ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட ஒர்க்கு ஏற்ற மாதிரி நமக்கான குவாலிஃபிகேஷனுமே சில்வருக்கு கிடைக்குது. அப்போ அடுத்த பொசிஷனுக்கு மூவ் ஆகுறாங்க, இன்கமும் வந்து க்ரோத் ஆகுது. அந்த கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள அவங்க போய் உட்காந்துறாங்க. என்னால முடியாது, நான் 4 பேரை ட்ரை பண்ண, 4 பேரும் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, 4 பேரும் வேணான்னு சொல்லிட்டாங்க, அதனால என்னால இது செட் ஆகாது, எனக்கு இது முடியாதுன்ற முடிவுக்கு அவங்களே அங்க வந்துடுறாங்க. 4 பேரை தாண்டி அஞ்சாவதா ஒருத்தவங்க வெயிட் பண்றாங்க, எப்ப என்கிட்ட ஆப்பர்ச்சுனிட்டி வரும்னு சொல்லிட்டு. அவங்கள்ட்ட போகிறதுக்குள்ள இவங்களுக்கு டயர்ட் ஆயிடுது, வேணான்னு முடிவு பண்றதால இவங்க அதே இடத்துல இங்க ஸ்ட்ரக் ஆகி நிக்கிறாங்க சார். ட்ரைன்றது ரிஜெக்ஷன் வரும் தான், வராதுன்னு சொல்ல மாட்டேன். ரிஜெக்ஷன் வரும், நெகட்டிவிட்டி வரும், நமக்கு அவமானப்படுத்துவாங்க, இந்த வேலையை பாக்குறேன்னு சொல்லுவாங்க. அவங்க ஏதோ பெரிய பொசிஷன்ல இருக்க மாதிரியுமே நம்மள பாக்குற பெருசுலே தெரியும். அதெல்லாம் நான் நிறைய ஃபேஸ் பண்ணிருக்கேன். பட் இருந்தாலும் அதெல்லாம் நான் மைண்ட்ல எடுத்துக்கவே மாட்டேன். நான் ரொம்ப பிஸியாவே வச்சுக்கிட்டேன். இன்னும் நான் பிஸியா நான் இருக்கணும் அப்படிதான் நான் நினைக்கிறேன். அதெல்லாம் எனக்கு டிஸ்டர்ப் பண்ணுது. சோ அதனால நான் பிஸியா இருக்கணும்னு ஓடிட்டு இருக்கேன். அதனால growth காமிக்க முடியுது என்னால சார். சோ அவங்க இதுல இருந்து ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்காம இங்க வந்ததே ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ள ஒரு பெரிய லெவல் இன்கம்குள்ள போகணும் தான். அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளேயே அந்த டைமுக்குள்ள ஒர்க் பண்ணுவோம், இந்த டைமுக்குள்ள ரெஸ்ட் எடுப்பேன்னு நினைச்சாங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம சக்சஸ் வர்றது லேட்டா தான் ஆகும். இங்க ரெஸ்ட் எடுக்க நம்ம வரலன்றதை புரிஞ்சுக்கிட்டு இங்க நம்ம எஃபோர்ட் போட வந்திருக்கும், அந்த எஃபோர்ட்டை நம்ம குறிப்பிட்ட நாள் வரைக்கும் போட்டோம்னா ரிசல்ட் ரொம்ப பெஸ்டா நமக்கு வர ஆரம்பிச்சிடும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க ரெஸ்ட் எடுக்காம ஒர்க் பண்ணாலே போதும் சார், இங்க பெரிய லெவலில் growthன்றது பண்ணிடலாம். கிரேட். உங்க டீம் ஓரளவுக்கு நல்லா நீங்க பில்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3.5 லட்சம் ரூபாய் வருமானம் போன நேரத்துல வேற சில நெட்வொர்க் கம்பெனிஸ்ல இருந்து ஒரு டிஸ்டர்பன்ஸை உருவாக்கி உங்க டீமை உடைச்சு நிறைய பேர் வெளியில போனதா நீங்க சொன்னீங்க. அந்த மாதிரி ஒரு தருணம் நீங்க ஃபேஸ் பண்ணும்போது அந்த இடத்துல சரி இனிமே இது சரிப்பட்டு வராது, இதை விட்டுறலாம், நம்ம வேற ஏதாவது முயற்சி எடுக்கலாம் அப்படின்னு அந்த இடத்துல யோசிச்சீங்களா? இல்ல சார், நான் ஒரு செகண்ட் கூட அப்படி யோசிக்கவே இல்லை. பட் ஆனா என்னுடைய மனநிலை எப்படி இருந்துச்சுன்னா கண்ணுல தண்ணி வரல, அவ்வளவுதான். அந்த ஏன் அந்த வேர்டு சொல்றேன் அப்படின்னா எப்படி சொல்றது, அதாவது ஒரு கால் வரும், ஒரு கால் வந்த பிறகு சிஸ்டர் இந்த மாதிரி ஒருத்தவங்க கால் பண்ணாங்க, ஓகேப்பா அவங்க இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ½ நம்ம பிசினஸை பத்தி புரிய வச்சு எல்லாமே நம்ம ஒரு விஷயத்த கன்வே பண்ணி முடிச்சுட்டு கால் வைப்போம். ஒரு 1 வீக்ல நமக்கு யார் ஒருத்தவங்க கால் பண்ணி இப்படி ஒருத்தவங்க கால் பண்ணாங்கன்னு சொல்றாங்களோ அவங்க அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க, லெஃப்ட் ஆயிருப்பாங்க. இல்ல இவங்க அவங்களுக்கு கீழே இருக்கிற டவுன்லைன்ல போய் அனதர் நெட்வொர்க்க ப்ரொமோட் பண்ணிருப்பாங்க. சோ அப்ப என்ன நடக்கும், இன்னொருத்தவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒருத்தவங்க எனக்கு ப்ரொமோட் பண்ணாங்க, அது யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ண அவங்க. அப்போ என்ன நடக்குதுன்னா அவங்க மைண்டே அந்த 1 வீக்ல சேஞ்ச் ஆயிடுது. இங்க நம்மளால முடியுமா முடியாதா, இதை விட அது ஈஸின்னு சொல்றாங்களே, இதை விட அது பெட்டர்னு சொல்றாங்களே அப்படின்ற மாதிரி அவங்க மைண்ட் அங்க டிஸ்டர்ப் ஆகி போக ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பேர் நடந்துச்சு. ஒரு 1 மந்த் இந்த ப்ராப்ளம் போயிட்டே தான் இருந்துச்சு. இங்கே அதாவது சிட்டிசன் மூவில வர மாதிரிதான் ஒருத்தவங்க கால் பண்ணுவாங்க, 1 வீக்ல இருப்பாங்க, 1 வீக் அப்புறம் அவங்களே அடுத்த வேற கம்பெனிக்கு ரெஃபர் பண்ண ஆரம்பிச்சுவாங்க. இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு அந்த 1 மந்த் அப்படித்தான் இருந்துச்சு. சரி நான் ஒரு டிசிஷனுக்கு வந்தேன், ஒரு 0ல இருந்து என்னால இந்த இவ்வளவு பெரிய டீமை பில்ட் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பா அகைன் என்னால அதே டீமையை கூட கொண்டு வர முடியும் ஒரு டிசிஷனுக்கு வந்து நான் ஒரு 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 வாக்கியத்துல எடுத்துக்கிட்டேன், போறவங்க போங்க, அவ்வளவுதான். போறவங்க போங்க, பட் நல்லா இருங்க. அதே நான் உள்ள மிடிலுமே ஸ்லைட்ஸ் மூவ் பண்ற கூட சொல்லியிருப்பேன். ஓகே ஹாப்பி தான், நீங்க எங்க போனாலுமே ஹாப்பியா இருங்க, சந்தோஷமா இருங்க, உங்க டீமை நீங்க growth பண்ணிக்கோங்க. பட் ஆனா இப்போ நான் லைவா பாக்குறேன், இங்க இருந்து போனவங்க பல பேரோட லைஃப் மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்ல நிக்குது. அகைன் நான் இங்க வரேன்னு சொல்றவங்களும் இருக்காங்க. பட் நான் யாரையுமே ஜாயின் பண்ண இங்க தயாராவே இல்லை. ஏன் அப்படின்னா அந்த ஸ்டேஜ்ல அவ்வளவு விஷயம் இங்க பண்ணிட்டு போனவங்க சும்மா போகல. போனவங்க ஒரு நிறைய ஒரு நெகட்டிவே வந்துட்டு இருக்குது எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு போனாங்க. பட் அதுல ஃபில்டர் ஆகி நின்ன டீம் தான் இன்னைக்கு என் கூட இது வரைக்கும் நின்றுட்டு இருக்காங்க. அந்த டைமண்ட் டேரக்டர், ஸ்டார் டேரக்டர், கோல்டு டேரக்டர், சில்வர்னு சொல்லிட்டு அதுல ஃபில்டர் ஆகி நிக்கிறவங்க தான் இன்னைக்கு என் கூட நிக்கிறவங்க. ஸோ அதனால இவங்க எல்லாம் என்ன ஆனாலும் இன்னும் என் கூட நிப்பாங்க. நீங்க இன்னைக்கு வர்றவங்க இந்த ஒரு சைடு இங்க இருந்து போனவங்க என்னைக்கு வேணாலும் இங்க இருந்து போகலாம். இங்க உள்ள இருக்கிறவங்கள நீங்க கண்டிப்பா ஏதாவது மைண்ட வந்து மாற்றத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால போறவங்க லைஃப் மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் இருக்கு. பட் அவங்களுக்கு வெஸ்டேஜ் பெட்டரா இருக்குன்னா ஓகே, அவங்க அகைன் ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிட்டோம். பட் ஆனா அவங்களோட லைஃப்ன்றது இப்போ செட்டிலா இல்ல, அது மட்டும் எனக்கு கண்டிப்பா 100% சொல்ல முடியும். ஒரு எப்படி சொல்றது, சேத்துலயும் இல்லாம ஆத்துலயும் இல்லாம நடுவில் நிக்கிறாங்க சார். கிரேட், சூப்பர். உங்களோட அப்பாக்கு நீங்க ஒரு வண்டி வாங்கி கொடுத்த
அந்த ஒரு தருணம் இருக்கட்டும், ஆர் உங்களுடைய அக்காவுக்கு நீங்க ஒரு நகை வாங்கி கொடுத்த அந்த ஒரு தருணமாக இருக்கட்டும். ஏன்னா இந்த வியாபாரத்துல நீங்க உள்ள வரும்பொழுது நிறைய வீட்டுக்குள்ளேயே தான் முதல்ல அந்த தடங்கள் அப்படிங்கிறது ஆரம்பிக்கும். பட் அதெல்லாம் தாண்டி இது மாதிரி ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலைகளை நீங்க அந்த சந்திக்கும் பொழுது அப்போ உங்களுடைய அந்த மனோபலம் எந்த அளவுக்கு இருக்கு? உண்மையா அது வந்துட்டு சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை சார். அது எப்படின்னா அதுதான் நான் சொல்றேன். வீட்டுல வந்துட்டு சோ பையன் இல்ல, இந்த வேர்ட் நான் அதிகமா யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பேன். பட் ஆனா அதுதான், அது சொல்லி ஆகணும் இல்லையா? அதனால நான் நினைக்கிறது என்ன விஷயம்னா, நிறைய இடத்துல அப்படி ஒருத்தவங்க இருந்தாங்க அப்படின்னா இதெல்லாம் பண்ணிருப்பாங்க. அப்படி ஒருத்தவங்க இருந்தாங்க இதை எடுத்து பண்ணிருப்பாங்க. அப்பாவே எல்லாத்துக்குமே வீட்டுல சாப்பாடுல ஆரம்பிச்சு, ட்ரெஸ்ல ஆரம்பிச்சு, டிராவல், நமக்கு ஸ்கூல் போற காலேஜ் போற பஸ் செலவு ஆரம்பிச்சு எல்லாத்துக்குமே அவங்களையே நம்ம போய் இது பண்ண வேண்டியதா இருக்கே அப்படின்ற சுச்சுவேஷன். என்னதான் நம்ம பொண்ணா இருந்தாலும் வேலைக்கு போனாலுமே வர்ற இன்கம் அப்படின்றது நம்ம எப்போ வீட்டுல கொடுப்போன்ற மாதிரி தான் வீட்லயும் எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி சுச்சுவேஷன். வீட்லயுமே நமக்குமே அதுதான் ஆசை. பட் ஒரு விஷயம் இந்த அளவுக்கு அதை சேவ் பண்ணி ஒரு நகை, ஒரு வண்டி எடுத்து கொடுக்குற அளவுக்கு ஒரு இன்கம்ன்றது இங்க லோக்கல்ல எவ்வளவுதான் நம்ம கோல்டு மெடல் வாங்கி கொடுப்பாங்கன்றது, அதாவது சிங்கிள் பேமெண்ட்ல நான் அந்த வண்டின்றது எடுத்து கொடுத்தேன் அப்பாவுக்கு. கண்டிப்பா அது சொல்ல வார்த்தையே இல்லை. நானே டைரக்டா போயிட்டு அப்பாவுக்கு வண்டி எடுத்து அவங்க நான் கொடுத்து, நாங்க 2 பேரும் தான் கோயிலுக்கு கூட போயிருப்போம். அந்த பிக்சர் கூட ஷேர் பண்ணிருந்தேன். அவ்வளவு ஒரு ஹாப்பியா இருந்துச்சு. உண்மையிலே மறக்கவே முடியாது. ஒரு விஷயம் நமக்கு பிடிச்சவங்களுக்கு செய்யறோம், அதை விட நம்மளோட பேரண்ட்ஸுக்கு செய்யறோம், நம்ம ஃபேமிலிக்கு செய்யறோம், நாளைக்கு அது லைஃப் லாங் நமக்கு அது ரொம்ப ஹாப்பியா கொடுத்துட்டே இருக்கும். அந்த பொருளை பார்க்க 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 அவ்வளோ நம்ம ஓன் மணில நம்ம இதை பண்ணிருக்கோம் அப்படின்ற விஷயம் சொல்ற வார்த்தையே இல்லை சார். அவ்வளோ ஒரு ஹாப்பியா இருந்துச்சு. நான் 2 பேருக்குமே அதை நான் பண்றப்போ இன்னமும் நான் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரிதான் நான் இன்னும் மூன்றது இங்க இருந்துட்டு இருக்கு சார். வெரி கிரேட். இன்ஃபேக்ட் இந்த நாள், இந்த தேதி அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப பொருந்தும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்க உள்ள வரும் வெஸ்டீஜ் பிசினஸ் நீங்க எடுத்து பண்ண ஆரம்பிச்சு ஸ்ட்ரைட்டாவே சில்வர் ஒரு டபுள் ப்ரமோஷன் அப்படின்னு நீங்க போனீங்க. அதே மாதிரி பொதுவா 1 வருடம் 1 லட்சம் கிரவுன் டைரக்டர் அப்படிங்கிற சொல்ற இடத்துல நீங்க ஒரு டைமண்டா இருக்கும் போதே 2 lakhs பிளஸ் உங்களுடைய இன்கம் போயிட்டு இருந்தது. அண்ட் கிரவுன் அப்படின்னு சொல்லும்போது கிரவுன் நீங்க முடிச்சு கரெக்டா 1 வருஷத்துல நீங்க முடிச்சு 2 லட்சம் ரூபாய்க்கு மேல உங்க வருமானம் அப்படிங்கிறது இப்ப போயிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த 2/2/22 ஸோ டபுள், அந்த டபுள் அப் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல உங்களுடைய அந்த லட்சியம், குறிக்கோள் அப்படிங்கிறது எல்லாமே அந்த டபுளா இருக்கக்கூடிய ஒரு சிங்க்ரனைசேஷன் அப்படின்னு நான் சொல்ல நினைக்கிறேன். இன்ஃபேக்ட் இந்த நாள் அப்படின்னு பார்க்கும்போது 2/2/22 அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப பொருந்தக்கூடிய ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன். இன்ஃபேக்ட் இன்னைக்கு உங்களுடைய இந்த ஒரு சின்ன பயணம் அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும். பிகாஸ் இந்த சின்ன பயணத்துல நீங்க கொடுத்திருக்கக்கூடிய எஃபர்ட்ஸ் வந்து எவ்வளவு ஒரு அபரிமிதமான ஒரு எஃபர்ட்ஸா இருந்துச்சுன்னா நிச்சயமாக இந்த ஒரு 1 இயர்ல 2 lakhs பிளஸ் இன்கம்ல நீங்க கிரவுன் டைரக்டர் முடிக்க முடிஞ்சிருக்கும் அப்படிங்கிறது ஒரு வியப்பான ஒரு விஷயம். ஸோ அதுக்கு பின்னாடி உங்க இருக்கக்கூடிய உங்களுக்கு உழைப்பு எந்த அளவுக்கு இருந்திருக்கும் அப்படிங்கிறது என்னால நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது. இன்ஃபேக்ட் இதை பார்க்கக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் டெஃபினட்டா அந்த எஃபோர்ட், நம்மளுடைய ஒர்க்கு எவ்வளவு தூரம் முக்கியம் அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுட்டு இருப்பாங்க. ஸோ இன் சம்வேர் லைக் நான் ஒரு வேர்டிங்ஸ் போட்டேன் இந்த இடத்துல. பிகாஸ் நான் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் உங்களோட ஸ்டோரி பத்தி நான் கேட்கிறேன். Surround yourself with people who have dream, desires, ambition. They will help you push for and realize your own அப்படின்னு இந்த போட்டிருக்கிற வார்த்தையும் உங்களுக்கு நீங்க ரொம்ப பொருந்தது அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் எவ்வளவு நீங்க உங்களுக்கு கொடுத்த அந்த ஒரு புஷ், உங்களோட டீம்ல இருந்து உங்களுக்கு கிடைச்ச அந்த சப்போர்ட் அண்ட் உங்களுடைய அப்ளைன்ஸ்ல இருந்து கிடைக்கக்கூடிய இந்த சப்போர்ட், இது எல்லாமே ஒரு மிகச்சிறந்த ஒரு வெற்றியாளராக இன்னைக்கு வந்து உங்களை இன்னைக்கு த்ரூ வெஸ்டீஜ் மூலமாக உங்களுக்கு ஒரு கிடைக்கக்கூடிய அந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு பெரிய ஒரு விளம்பரம் அப்படின்னா ஒரு வெறும் விளம்பரம் அப்படிங்கிறது இல்லை. இன்ஃபேக்ட் அந்த ஒரு சாதனைக்கான ஒரு அங்கீகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இன்னைக்கு நீங்க நிக்கிறீங்க அப்படிங்கிறது ஒரு மிக அற்புதமான சந்தோஷமான ஒரு விஷயம். ஸோ எங்களுக்காக நேரத்தை ஒதுக்கி இன்னைக்கு இந்த ஈவினிங் வித் கிரவுனை வெற்றிகரமாக செய்து கொடுத்த உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவிக்க நான் கடவுப்பட்டிருக்கேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இன்ஃபேக்ட் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ஜெயபிரியா மேடம் அவங்களுடைய இந்த பயணம் என்ன அப்படிங்கிறத வந்து நமக்கு எடுத்து வச்சாங்க. இன்ஃபேக்ட் நான் கேட்ட நிறைய கேள்விகளுக்கும் அவங்க சொன்ன பதில்கள் அப்படிங்கிறது இந்த சின்ன வயசுல இருந்தாலும் சரி, ஒரு ஷார்ட் ஸ்பேன் ஒரு வருஷத்துக்குள்ள அவங்க எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ்டா இதுக்குள்ள வந்து அவங்க வந்திருக்காங்க அப்படிங்கிறதுமே இன்னைக்கு நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ இந்த வாய்ப்பு அப்படிங்கிறது வெறும் ஒரு வாய்ப்பாக மட்டும் பார்க்காமல், நான் ஏற்கனவே சொன்ன இந்த கதையில இருக்கிற மாதிரி அந்த 2 வளையல், முதல் வளையல் அப்படிங்கிறது அந்த வாய்ப்பு, 2வது வளையல் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த கிரவுன் டைரக்டர் 1 lakh அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வருமானம். ஸோ இந்த 2 வளையல் அப்படிங்கிறது இதை நம்ம யோசிச்சோம்னா எஸ் டெஃபினட்டா இதை ஒவ்வொருத்தருமே நிச்சயமாக
வெஸ்டீஜ்ல சாதிக்க முடியும். ஏன்னா ஒரு இடம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அனுபவம் மிக்க ஒரு கம்பெனி, ப்ராடக்ட் அவைலபிலிட்டி அண்ட் ரெண்டாவது அடுத்தடுத்து புதுசா நம்ம என்ன கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப ஃபாஸ்டா முன்னேறக்கூடிய ஒரு நிறுவனத்துல எஸ் நம்மளும் இணைச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளும் ஃபாஸ்டா அதுல முன்னேற முடியும். ஸோ இன்னைக்கு மிஸ் ஜெயப்பிரியா அவங்க சொன்ன இந்த பல விஷயங்கள் நிச்சயமாக நமக்கு வந்து ஒரு சின்ன படிப்பினையை ஏற்படுத்தும் அப்படின்னு நான் நம்புறேன். இன்ஃபேக்ட் நீங்க நம்ப மாட்டீங்க, இன்னைக்கு அவங்க வீடியோ கூட அவங்க ஆன் பண்ணல அப்படின்னு இருக்கிறதுக்கான ஒரு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க இருக்கிறது ஆக்சுவலா ஒரு ஓட்டு வீடு தான். ஸோ அவங்க பிறந்து வளர்ந்த அந்த வீட்டில், அந்த ஓட்டு வீட்டில் இன்னைக்கு நான் வீடியோ ஆன் பண்ணல சார், ஏன்னா அதுக்கான ஒரு இடம் இங்க இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்க. பரவாயில்ல அப்படின்னு பார்த்தால் கூட, பட் ஸ்டில் இன்னைக்கு நிறைய பேர் எனக்கு இது இருந்ததுன்னா நான் முன்னுக்கு வந்திருப்பேன், எனக்கு அப்படி கிடைச்சிருந்தா நான் முன்னுக்கு வந்திருப்பேன், எனக்கு இப்படி கிடைச்சிருந்தா, எனக்கு அப்லைன் சப்போர்ட் கிடைச்சிருந்தா, டவுன்லைன் சப்போர்ட் கிடைச்சிருந்தா, இல்ல சைட்லைன் சப்போர்ட் கிடைச்சிருந்தா, நான் நினைச்சது இப்படி நடந்திருந்தா, நான் நினைச்சது அப்படி நடந்தா, இந்த மாதிரி இன்னைக்கு நமக்கு நாம எத்தனை விதமான காரணங்கள் இன்னைக்கு நிறைய நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம், தட்டி கழிக்கிறோம் அப்படின்னே நம்ம சொல்லலாம். பட் யோசிச்சு பாருங்க, எந்த இடத்துல இருக்காங்கன்னு அவங்க யோசிக்கல, என்ன மாதிரியான வசதிகள் இருக்கு அப்படிங்கறத அவங்க யோசிக்கல, அவங்களுக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பை அதை சரியா புரிஞ்சுக்கிட்டாங்க. இதுதான் அவங்க லைஃப்பை மாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பாக அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ அதுல ஒரு சின்ன ஸ்டார்ட் அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும். இந்த 1 இயர்ல இது யார் வேணாலும் செய்ய முடியும் அப்படிங்கிறத அவங்க ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த நம்பிக்கையின் அடிப்படை அப்படிங்கிறது இன்னைக்கு எல்லாருக்குமே தேவைப்படக்கூடிய விஷயம். எனக்கு கௌதம் பாலி சார் சொல்லக்கூடியது மட்டும்தான், பிலீவ் இன் யுவர் செல்ஃப். உங்கள் மேல நீங்க வைக்கக்கூடிய அந்த நம்பிக்கை அப்படிங்கிறது வாழ்க்கையில எந்த அளவுக்கு நம்ம முன்னேறி மேல 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 நம்மளால போக முடியுமோ அதற்கு நம்ம கூட நிற்கக்கூடியது அந்த நம்பிக்கை அப்படிங்கிறது மட்டும்தான். ஸோ மிஸ் ஜெயப்பிரியா அவங்களோட டீம் வந்து பிரேக் ஆகி போகும்போதும் அவங்க கிட்ட அந்த நம்பிக்கை என்ன இருந்தது அப்படின்னா, இந்த கட்டடத்தை கட்டினதே நான் தான், அப்ப திரும்பவும் என்னால ஒரு கட்டடத்தை உருவாக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில திரும்ப ரீபில்ட் பண்ண ஆரம்பிச்சு அதே இடத்துல இன்னைக்கு ஒரு வெற்றியாளராக நம்ம முன்னாடி வந்து நிற்கிறாங்க. ஸோ அந்த காரணங்கள் அப்படிங்கிறத நம்ம விட்டுனாலே ஆட்டோமேட்டிக்கா டெஃபினட்டா நம்மளால வாழ்க்கையில முன்னேற முடியும். ஸோ அடுத்து மீண்டும் ஒரு ஈவினிங் வித் கிரவுன் இந்த நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். விஷ் யூ ஆல் த சக்சஸ் அண்ட் விஷ் யூ வெல்த்.